இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போட்டு அதிசயம் செய்தவர் ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவர் ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அதிசயங்கள் செஞ்சாரு, எத்தனை அற்புதமான காரியங்கள் செஞ்சார். ஆராதிப்போம். காரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம். கண்மாலை மேல் உயர்த்தினீர் உணர்ந்து பல்லமா. காரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம். கண்மாலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜன் வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜன் வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜன் வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜன் வாழ்த்தி போற்று. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை. குமாரனாம் இயேசுவுக்கு அதனால உணர்ந்து சொல்லமா. ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை. குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை. எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜன் வாழ்த்தி போற்றுவோம். 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 அல்லேலூயா பாடி துதிப்போம். வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். ராஜன் வாழ்த்தி போற்று. உன்னத தேவனுக்கு ஆராதனை. மகத்துவராஜனுக்கு ஆராதனை. சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை. எங்கள் ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை. மகத்துவராஜனுக்கு ஆராதனை. அவர் சர்வ வல்லமை தேவனா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்கள் ஆராதனை. எங்கள் ஆராதனை. அல்லேலூயா. நன்றி சொல்லமா. ஆண்டவரே நீர் உன்னதமானவர் சொல்லலாமா? எத்தனை பேர் அவர் உன்னதமானவர் சொல்றீங்க? அவர் உன்னதமானவராக இருக்கிறது போல நம்மையும் அந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வந்துள்ளார். நம்மை அந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வந்துள்ளார். ஆண்டவரே நன்றி 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 அப்பா. ஆண்டவரே நீர் உயர்ந்தவராக இருந்தும் தாண்ட எங்களை நோக்கி பார்த்தீங்களேப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி சொல்லாமா. ஓ ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசுவே உமக்கு நன்றி 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 சொல்லாமா. ஆவியாகிய கர்த்தரவே உமக்கு நன்றி சொல்றப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற தீயை அணைக்காமலும் அதை ஏற்றுகிற தேவனா இருக்கிறார். ஓ
ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் சொல்லம்மா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. நீர் என்னை அணைந்து போக விட மாட்டீங்க சொல்லலாமா. நீர் என்னை அணைஞ்சு போக விட மாட்டீங்கப்பா. ஓ அக்கினி ஜுவாலையாக சொல்லமா. அக்கினி ஜுவாலையா என்னை மாற்றுறீங்கப்பா. ஓ அக்கினி ஜுவாலையா என்னை மாற்றுறீங்கப்பா. ஓ ஹalleluya. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே இதுவரைக்கும் சொல்லாமா, இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே சொல்லாமா. என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. நன்றி நன்றி. மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். ஓ ஹalleluya. மனுஷனோட வாழ்க்கை ஒரு புகையை போல் இருக்கிறது. ஆனால் உங்களை என்ன ஆண்டவர் நோக்கி பார்த்து இருக்கிறார். ஓ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓ ஹalleluya. மனுஷனுக்கு நாம் அற்பமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நீங்கள் நான் வெளியேற பெற்றவனாக இருக்கிறோம். ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஓ நம்முடைய ஜீவன் வெளியேற பெற்றது, நம்முடைய ஆத்மா வெளியேற பெற்றது. ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம்ப்பா. ஹalleluya. ரிபஷகரதலனா. ஓ ஹalleluya. எல்லாரும் ஒரு புதிய பாடல் பாடலாம். நல்லா உணர்ந்து அந்த பாடல் வரிகளாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹalleluya. நிறைய பேர் பாடணுன்ட்டு பாடாதீங்க, பாடவோடு நீங்கள் செஞ்சு பாடுங்க. ஆமென். நான் பாடலன்னா பாஸ்டர் பார்ப்பாரு, ஆளுங்க பார்ப்பாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமென். கர்த்தர் பார்ப்பார். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால நான் அவனை. ஹalleluya. அவன் இடத்துல வாஞ்சியா. எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க ஆண்டவர் மேலே? கை தூக்கல. எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க, பசியாக இருக்கிறீங்க, ஏக்கமாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்கிறேன், அவன் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன். ஹalleluya. ஆண்டவர் அந்த உண்மையாக பாடுங்க, பாடோடு செஞ்சு பாடுங்க. என்னை செய்து முடிப்பேன், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவேன், நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என்னை கூட பாருங்க. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லையை. இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் என்னை சுற்றி. எத்தனை பேர் இளைப்பாறுதல் வேணும்? என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் நோயும் இட்டிகளும் ஊரியும் நதங்கள் அக்கினியா சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் நோயும் இட்டிகளும் ஊரியும் ரதங்கள் அக்கினியா சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, இனி எவரும் இல்லை. இளைப்பாறுதல் என்னை சுற்றி
எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என் எல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், நிறைவேற்றும் தேவன் இளைப்பாறுதல், என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும். எஸ், எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் வேணும்? நல்ல உற்சாகமா பாடுங்க. இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல். செங்கடல் திறக்கும், செங்கடல்கள் தீரக்கும், கண்மலையை பீழக்கும், பூங்கோக்கள் எனக்காக தகர்க்கப்படும், கட்டுகளும் உடையும் கற்பங்களும் துயித்தும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் பீழக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும், கட்டுகளும் மூடியும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன், தரமான உயர்வுகள் என கழிப்பு. சொல்லமா? தகுதியே இல்லை என சொல்வோர் முன், தரமான உயர்வுகள் என கழிப்பி. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் இளைப்பாறுதல், இளைப்பாறுதல், என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும். எஸ், என் எல்லை எங்கிலும், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழு பிறக்கும், வாய்க்கப்படும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தடையில்லா நன்மைகள் தேடி வரும். சொல்லமா? விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. தேவன் நீ இளைப்பாறுதல், என்னை சுற்றி. விசுவாசம் பாருங்க, ஆண்டு இளைப்பாறுதலை, ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை, யுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டு தருவார். ஓ, விசுவாசத்தபடியே, நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகும், நீ விசுவாசத்தபடியே உனக்கு நடக்கும், சம்பவிக்கும். இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல், என் எல்லை எங்கிலும். ஆமென், ஹல்லேலூயா. பாடல் நல்லா இருக்கு. அந்த யுத்தங்களும் நோயும் இட்டிகளும் மூடியும், ரதங்கள் அக்கினியா சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்து நாவு மூடியும், ரகபோத் எனக்காக துவங்க. விசுவாசப்படுங்க. ஏசேக்கு முடியும், சித்து நாவு மூடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும்
இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் சொல்லமா இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என் சூழ்நிலைகள் மாறும் சூழ்நிலைகள் மாறும் என் தலையும் நிமிரும் பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும் சூழ்நிலைகள் மாறும் என் தலையும் நிமிரும் பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும் சிறைச்சாலை தீரக்கும் சீர்வாழ்வு பிறக்கும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும் சிறைச்சாலை தீரக்கும் சீர்வாழ்வு பிறக்கும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும் விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும் தினம் தடையில்லா நன்மை தேடி வரும் விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும் தினம் தடையில்லா நன்மை தேடி நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் எஸ் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் நல்ல விசுவாசம் பாருங்க ஆண்டவர் ஒரு நிம்மதியை ஒரு இளைப்பாறுதலை ஒரு அமைதியை ஒரு சந்தோஷத்தை யுத்தமே இல்லாத ஒரு இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என் எல்லை செங்கடல்கள் தீரைக்கும் கண்மலைகள் பீழைக்கும் எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும் கத்திகள் எரிகோகள் எனக்காக தகர்க்கப்படு கத்திகளும் நூடையும் கற்பங்களும் நூய்க்கும் கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும் கத்திகளும் நூடையும் கற்பங்களும் நூய்க்கும் கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும் தகுதியே இல்லை சொல்வோர் முன்னே தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பி சொல்லமா தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தவறான உயர்வுகள் எனக்கு அளிப்பி தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பி நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் நல்ல விசுவாசமா இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் ஆண்டவர் உங்களுடைய எல்லை முழுவதும் ஒரு இளைப்பாறுதலை ஒரு அமைதியை ஒரு நிம்மதியை ஒரு சமாதானத்தை தருவார் இப்போது காண்க சத்துருக்களை என்றைக்கு காண மாட்டீங்க எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என் எல்லை ஆணைத்தபடி எல்லாம் செய்து முடிப்பேன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவேன் ஆணைத்தபடி எல்லாம் செய்து முடிப்பேன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவேன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் எஸ்
நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும். இளைப்பா எல்லாம் தலைமையில கை சொல்லுங்களேன். எல்லாம் தலைமையில கை வச்சு என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும். எல்லாம் தலைமையில கை வச்சு சொல்லுங்க. இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும் 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 இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். எல்லாம் கரங்க தட்டலாமா? எல்லாம் கரங்க தட்டலாம். ஆமென். எல்லாம் கரங்க தட்டலாம். ஜீசஸ் அல்லேலூயா. எல்லாம் நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் கரங்க தட்டலாம். இயேசுவே நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. நீங்க தந்த இளைப்பாறுதலுக்காக நன்றி 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 அப்பா. ஓ ஹல்லேலூயா. தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் உணர்ந்து கொள்ளவும் இல்லை. ஆண்டவர் அவருக்கு பயப்படுவர்கள் அவ்வளோ பேர் நன்மைகள் செஞ்சிருக்கிறார். ஓ அதெல்லாம் நாம பார்த்துட்டோம்னா ஓ நம்ம வாழ்க்கையே வேற லெவல்ல இருக்கும். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. எல்லாமே நீங்க தந்துதான்ப்பா. சொல்லாமா என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தந்துதான்ப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எல்லாமே நீர் தந்தது. எல்லாம் ஏன் உண்மையா பண்ணலாமா? எல்லாமே நீர் தந்தது. நல்ல உண்மையா? எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே எல்லாம் உண்மையா உண்மையா கண்களை மூடி எல்லாமே நீர் தந்தது. சொல்லாமா? காருண்யத்தால் வந்தது கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது என் வாழ்விலே. என் வாழ்வி உண்மையாம் சொல்லுங்க. நீர் தந்தது உண்மையா. மனுஷன் முகத்தை பார்ப்போம் சிஸ்டர் பிரதர். உண்மையா ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது.
பார்க்கும் உள்ளான எண்ணம் உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான உன்னதரே உன்னதரே நீ தந்தது காருண்யத்தால் வந்தது உன்னதரே நீ தந்தது காருண்யத்தால் வந்தது என் வாழ்விலே செய்கிற வேலை வருமானம் எல்லா நன்மைகள் எல்லா ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தந்ததே இயேசுவே நீ தந்தது எல்லாமே நீ தந்தது எல்லாம் நீ தந்தது எல்லாம் நீ தந்தது எல்லாம் நீ தந்தது விண்ணை துறந்து மண்ணில் வந்து தன்னை கொடுத்து என்னை மீட்டு விண்ணை துறந்து இயேசு ராஜா நமக்காக இறங்கி வந்தார் கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீ தந்தது ரட்சண்யத்தால் வந்தது ரட்சிப்பு ரட்சிப்பு நீ தந்தது காருண்யத்தால் வந்தது என் வாழ்விலே எல்லாம் உணர்ந்து சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகி வந்தது நன்மையான எந்த வீடும் பூர்ணமான எந்த இரவும் ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வந்தது எல்லாமே தந்தது எல்லாமே நீ தந்தது எல்லாமே நீ தந்தது எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே என் வாழ்விலே என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தந்ததாயே சப்பா ஆண்டவரே உண்மை எல்லாமே யாரும் நீங்க தரலப்பா என் திறமையினால என் தாளந்திர நான் சம்பாதிக்கலப்பா எல்லாமே நீங்க தந்ததான்ப்பா மனைவி பிள்ளை கணவர் எல்லாமே பிள்ளைங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே கத்த தந்தது ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாமே கல்வி எல்லாமே வேலைகள் வருமானம் எல்லாமே கத்த தந்தது நீர் தந்தது எல்லாமே எல்லாமே நீர் தந்தது கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார் ஓ ஹல்லேலூயா தந்தது எல்லாமே நீ தந்தது வாழும் பூமி உறங்கும் எல்லாம் ஒரு பாடலா பாடாதீங்க உணர்ந்து உணர்ந்து செல்வோம் வாழும் பூமி உறங்கும் எல்லாம் உணவு வாழ்
உன்னதரே உன்னதரே நீர் தந்தது உம்மன்தான் வந்தது என் வாழ்விலே என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாம் நீ சந்ததி ஆண்டவரே சந்ததி எல்லா நன்மைகளப்பா பாதுகாப்பு நான் போகும்போது வருமா பாதுகாக்கிறேன் அது பாதுகாப்பு கூட உம்மால் தான்பா வந்தது நீங்க தான் உங்களுடைய பணிவிடை தூதரை அனுப்பி எல்லாம் நீ தந்தது எல்லாம் நீ தந்தது எல்லாம் நீ தந்தது எல்லாம் நீ தந்தது என் வாழ்விலே என் வாழ்விலே எஸ் நீ தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே தந்தது விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது ரட்சண்யத்தால் வந்தது அவள் நம்ம ரட்சிப்பு கர்த்தரால் வந்தது ரட்சிப்பு நீ தந்தது ரட்சண்யத்தால் வந்தது ரட்சிப்பு ரட்சிப்பு நீ தந்தது ரட்சண்யத்தால் வந்தது என் வாழ்விலே என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது எஸ் லார்ட் இயேசுவே எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே என் தாளந்துகள் என் திறமைகள் என் படிப்பு எல்லாமே ஆண்டவரே எல்லாமே நீ தந்தது எல்லாமே நீ தந்தது எல்லாமே நீ தந்தது ஹல்லேலூயா தந்தது எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது சொல்லாமா என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீ தந்தது எல்லாமே நீர் தந்தது சிஸ்டர் நல்லா கவனிங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே அது எதுவானா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் ஆஸ்தியா இருக்கட்டும் அந்தஸ்தா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் செல்வமா இருக்கட்டும் திறமையா இருக்கட்டும் தாளந்துகளா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் அப்பா அம்மாவா எதுவா இருந்தாலும் எல்லாமே கர்த்தரால் தான் வந்தது கர்த்தரிடத்திலிருந்தே வந்தது ஓ வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே வந்தது ஓ ஹல்லேலூயா எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை எல்லாமே கர்த்தர் தந்தது யோபு சொல்றாரு நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன் நிர்வாணியா வீட்டுக்கு திரும்புவேன் ஓ ஹல்லேலூயா நன்றி ஆமா சொல்லாமா எல்லாம் கரங்க தட்டலாமா ஆண்டவரே எல்லாமே நீங்க தந்துதான்ப்பா ஓ ஆண்டவரே நான் நிர்வாணியா வந்தேன்ப்பா நிர்வாணியா திரும்ப செல்லப்பா இதெல்லாம் இடைப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நீங்க தந்துதான்ப்பா நான் 100% அதை ஒத்துக்கிறேன்ப்பா
ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. என்னாலே எதுவும் செய்ய முடியாதுப்பா. என் வாழ்க்கை எம்மாத்திரம் ஆண்டவரே, என் ஜீவன் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் என் தகப்பன் வீடு எம்மாத்திரம். ஓ ஹல்லேலூயா. என் வாழ்விலே என் இயேசுவே நீர் தந்தது சொல்லலாமா? என் வாழ்விலே இயேசுவே நீர் தந்தது. ஆண்டவரே நன்றி அப்பா. எல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம்ப்பா. என் வாழ்க்கையில் இருந்த எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே நீங்கள் தந்துதான். அந்த கல்வி, செல்வம், பிள்ளைங்க, தகப்பன்மார், பேரண்ட்ஸ் அப்பா, நாங்கள் ஓட்டுற பைக்கு, காரு எல்லாமே எல்லாமே நீங்கள் தந்துதான்ப்பா. என் திறமை அல்ல, என் தாளந்து அல்ல, நான் சம்பாதிச்சதான் இல்லை ஆண்டவரே. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஓ ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் தான் தருகிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஒத்துக்கிறப்பா. இந்த நாள் உண்மை ஆராதிக்க, உண்மை உயர்த்த நீங்கள் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி 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 அப்பா. உமக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறப்பா. நீரே பாத்திரராக இருக்கிறீங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புடு தொடர்ந்து ஆண்டவர் நீர் இடைப்பட முடியாது செபிக்கிறப்பா. உங்களுடைய அசைவாடுதல், உங்களுடைய ஆளுகை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி. எங்களை ஒப்புடுக்கிறோம். தேவ ஆவியை பொறுப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கை பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
ஆதியாகமம் 17 ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் ம். 99 வயதான போது ம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆ. நான் சர்வவல்லமையுள்ள தேவன், ஆ. நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ஆ. உத்தமனாயிரு, ஆ. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஆ. உன்னை மிகவும் திரளாக பெருக ஆமென். பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனை வயசு? 99. 99 வயது. சரிங்களா? அப்ப யார் வந்தது? நான் சர்வ வல்லமுள்ள தேவன். தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். 99 வயசு சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். சரி, சர்வ வல்லமுள்ள தேவன் தானே, பிள்ளைய 75 வயசு கொடுத்துருக்கலாமே. இது 99 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும். கரெக்டானப்பா? 99 வயசாகவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்க காசு இல்லாம இருக்கீங்க, உங்ககிட்ட ஒருத்தர் பெரியவர் வராரு, நான் யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வரன், நீ கவலைப்படாத, நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்றாரு. ஐயா சொல்றீங்க, காசு கிசு கையில கொடுத்தா நல்லது அப்படின்றீங்க. வான்னு சொன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாம் அனுப்புவோம். அதெல்லாம் சரிதான், குழந்தை இல்லையே. அப்போ இவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தான். இவர் கொடுத்தால் கூட அதை வாங்குறதுக்கு நம்ம ரெடி இல்லைன்னா, அவர் சர்வ வல்லமுள்ள இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வராது. ஹல்லேலூயா. கவர்மெண்ட்ல நீங்க பொங்கலுக்கு காசு கொடுக்கறது இருந்தாலும் நீங்க என்ன பண்ணும்? போய் வாங்கணும். அவர் வரட்டும், ஓட்டுக்கு மட்டும் வராங்கல்ல, காசு கொண்டு வரட்டும் வீட்டுக்கு, ஓட்டுக்கு மட்டும் வருவாங்க, ஆனா இதுக்கு வரமாட்டாங்க. நீங்க என்ன பண்ணும்? போனோம். போய் என்ன பண்ணும்? என்ன ஒரே கூட்டமா இருக்குது, வேணாம் வா போலாம், எல்லாம் காலியாகட்டும். காலியாம காசு காலியாயிடும், காசு கிடைக்காது, முடிச்சுமா தான் வரணும். அப்போ அவங்க சர்வ வல்லமுள்ள தேவனா இருந்தாலும் நாம் அதை பெற்றுக்கொள்ள இடத்துக்கு வருதுக்கு ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. அல்லேலூயா. தேவனு திட்டம் ஒரு 100 வயசு கொடுக்கும் அவசியம் இல்ல, சீக்கிரம் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயம் அவர் நெகட்டிவா பேசுறது, தவறான காரியங்கள் என்ன பண்ண செய்யறது, ஆகாரை சேர்த்துக் கொள்வது, இல்ல நான் இல்ல என் வேலைக்காரர் மூலம் இருக்கிறான். வேலைக்காரர் யாரு? எலியேசர் இருக்கிறான். அந்த எலியேசர்ல குழந்தை, இப்படி தட 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 அப்படின்னு கடைசியில 99 வயசு ஆகி போச்சு. ஆண்டவர் 75 வயசுல சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நமக்கும் வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை கொடுப்பதற்கு, சில ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, சில பெருக்கத்தை கொடுப்பது ரெடி ஆகிறாரு. ஆனா நம்முடைய அவிசுவாசம் தான் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தடைக்கல்லாம் இருக்க தவிர தேவன் வல்லமையில குறைந்து போனவர் அல்ல. அல்லேலூயா. அதான் சொல்ல வராரு, நான் சர்வவல்லமுள்ள தேவன் தான். ஆனா என்ன பண்றது, 99 வயசு வரைக்கும் நீ என்ன பண்ண? ஒவ்வொரு விஷயம் மாறி 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 பேச ஆரம்பிச்சிட்டப்பா. அல்லேலூயா. ஓகே. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டீங்கன்னா, தேவன் கொடுக்கதா இருந்தாலும் நாம் அதை வாங்குற இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது. வாங்குற இடத்துல இல்லை அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது. ஓகே ரைட். வாங்குறது இல்லைன்னா அது என்ன வெட்டுக்கொள்ள முடியாது. ஓகே, அடுத்த பாடி படிக்கலாம். ஓகே, அதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டு ஆஸ்வதிக்க மாட்டாரு, ஏன் ஆண்டு என்ன பண்றாரு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாழ்க்கையில வர மாட்டேங்குது, ஏன் நானும் தான் யோசிச்சிருக்கிறேன். ஏன் இது தர ஆண்டு ஏகப்பட்ட காசு இருக்குது, வெள்ளியும் பொண்ணு குவிந்து இருக்குது, அதுல எனக்கு 2 கிலோ 3 கிலோ தேவையில்ல, ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோ கொஞ்சமாவது நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு பண்றோம். நம்ம சில டைம் யோசிக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, அதை வைத்துக் கொள்ற பக்குவமும் அதை வைத்துக் கொள்ற அந்த இது வந்தாதான் என்ன பண்ண முடியும், அது தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. சின்ன பசங்க கொடுக்க மாட்டோமோ, கத்தியை கொண்டு என்ன பண்ணோம், கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் நம்ம வளரும் போதுதான் தேவன் என்ன பண்றாரு, சரி நம்ம சில என்ன கத்துக்கிறோம், வளர்றோம், சில புரிந்து கொள்கிறோம். அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம், அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி என்ன பண்ணலாம், பிள்ளைக்கு என்ன பண்ண இன்னுமே வரல. அல்லேலூயா. ஓகே, இங்க அந்த கெப்பாசிட்டி வருதுக்கு என்ன வேணும், அவருக்கு 99 வயசு ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து அப்படியே உத்தமனா இரு. ஏன் உத்தமனா சொல்லலாம்னா, ஏற்கனவே ஆகார விஷயத்துல என்ன பண்றாரு, ஆமா 3 அதிகாரம் ஆகார மூலியமா இது அது சொல்றாரு, எப்பா தப்பன்ட்ட
நீ உத்தமமா என்ன பண்ண இரு அப்படின்றாரு. ஓகே, அடுத்து அப்படியே நான் படிக்கலாம். உனக்கும் எனக்கும் நடுவாக ஆ, என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஆ. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். இப்ப என்ன பண்ண போறேன்? உடன்படிக்கை பண்ண போறேன். இவனை பார்த்துட்டேன். யாழ் அவங்க ஓரளவுக்கு என்ன பக்குவம் அடைஞ்சிட்டேன், ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், ஓரளவுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, என்னையே நான் இப்போ ஆபிரகாமுக்கு முழு நம்பிக்கை யாரு இல்ல, வேற யாருமே இல்ல. ஏன்னா ஆகார் என்ன பண்றான், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள இது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். இதுக்கப்புறம் இப்ப ஆண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 4ல நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹல்லேலூயா. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். தகப்பனாவாய். இப்போ ஆபிரகாம் இப்படி இருக்கும். ஐயா ஒவ்வொரு வீட்டுமே நீ வரீங்க, 75 வயசு சொன்னீங்க, திரளான ஜாதி தகப்பனாவேன்னு சொன்னீங்க, இன்னும் என்ன பண்ணல, தகப்பனே ஆகல. இந்த வருஷம் ஸ்டார்டிங் நான் சொல்லிருப்பா சார், வாக்குத்தத்தங்கள்ல இப்படி ஆசிரியப்பான்னு இருப்பாரு, இப்படி செய்வேன் இருப்பாரு. இந்த வருஷமே முடிய போகுது, ஆண்டவர் இன்னும் என்ன பண்ணல, நீ சொன்னது கிடைக்கலையே, நிறைவேறலையே, நான் காத்திருக்கிறேனே, இன்னும் என்ன பண்ணல, அது எனக்கு வாழ்க்கை என்ன பண்ணுது, கிடைக்கலையே நினைக்கலாம். இப்போ கிடைக்க போகுது. அல்லேலூயா. தேவன் சொல்ற வாக்குத்தத்தம் அந்த வருஷம் உங்களுக்கு சொன்னா அந்த வருஷம் முடியுதுக்குள்ள உங்க வாழ்க்கை நிறைவேறும். அல்லேலூயா. நிறைவேறுமா? நிச்சயமா நிறைவேறும். எத்தனை மாசம் நிறைவேறதுக்கு? 2 மாசம் தான் இருக்குது. அடுத்த மாசம் ஆண்டுக்கு தெரியும். என்னது, எல்லாம் பிஸியா இருப்பாங்க, கேரள ரவுண்டு மத்தெல்லாம் இருக்கும், பிடிக்க முடியாது. எப்போ கொடுத்துடலாம் பேசாம, எப்போ நவம்பர் மாசம் கொடுத்துடலாம். இந்த மாசம் என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையுமே செட்டில் பண்ணலாம் அப்படி விரும்புகிறாராம். நேத்தான் என்ன பண்ணாங்க, லெட்டர் வந்தது பரலோகத்துல இருந்து. அப்பா அடுத்த மாசம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, நானே ரொம்ப பிஸியா இருப்பேன் இல்லைங்களா, ஒரே கேக்கு அது இது, கிறிஸ்மஸ் கேக்கு பிரியாணி அது இதுன்னு இருப்பாங்க. பேச இந்த மாசமே கொடுத்துடலாமா? கொடுத்துலாம் ஆண்டவர். இந்த மாசமே யாரெல்லாம் வந்து ஒழுங்கா பிரேயர்களா வராங்களோ, புதன்கிழமை பிரேயர்களா யார் வராங்களோ, வெள்ளிக்கிழமை பிரேயர் யார் வராங்களோ அவங்களாம் கொடுத்துடலாம். வேணவனே வராம பரவாயில்ல விட, பாஷ் தானே, பிரேயர் தானே அப்படி சும்மா வீட்டுல சும்மா இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க ஆண்டவரை. ஒருளுக்கு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, அதுல நியாயம் இருக்குது. வீட்டுல சும்மா உட்காந்து டிவியை முறைச்சு பாக்குறவங்களாம் எதுவுமே எல்லாம் தராதிங்க. நீங்க யார் உண்மையா வராங்களோ அவங்களாம் கொடுத்துருங்க. இல்லையா, இந்த மாசம் இருக்குது, இதை வேணும்னா என்ன பண்ணுங்க, வந்து சேருங்க. அல்லேலூயா. வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே ரைட். இப்போதான் உடன்படிக்கை பண்ணி என்ன பண்ண 5ல பாத்தீங்கன்னா ஒரு பேரை மாத்துறாரு. ஓகே, இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தப்படினால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. பண்ணிட்டு நீ என்ன பண்ணு, உன் பேரை மாத்துறார். பேரை மாத்தி உன் பேர் இனி ஆபிரகாம் இல்லாமல் ஆபிரகாம் அப்படின்னு பேரை மாத்துறார். அல்லேலூயா. முதல்ல ஆபிரகாம்னா ஜாதிகளின் தகப்பன் அர்த்தம். இப்ப ஆபிரகாம்னா திரளான ஜாதிகளுக்கு என்ன பண்ண தகப்பனா மாத்துறார். உலகத்துக்கே தகப்பனா மாத்துறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்க நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே கொடுக்கணும்னு நினைத்தால் கூட நீங்கள் அதை வாயில் அறிக்கை பண்ணி அதை பெற்றுக்கொண்டு விரும்புறேன் அப்படின்னு சொன்னாதான் உங்க வாழ்க்கையில வருது. ஆண்டவர் கொடுத்தால் கூட நீங்கள பெற்றுக்கொள்வதற்கு உங்க வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் அற்புதம் செய்யும் போது இயேசு அற்புதம் செய்யும் போது நீ விசுவாசிக்கிறாயா? ஒரு குருட வர, ஆண்டவரே இறங்குன்றாரு. அவர்கிட்ட கேட்டு என்னப்பா என்ன வேணும் உனக்கு, அது சொல்ல, நான் பார்வையிட வேண்டும். ஓகே, அல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் அற்புதம் தேவையோ, எங்கள் அதிசயம் தேவையோ, அப்பொழுது வாய் திறந்து அவர்கள் சொன்னார்கள், பேசினார்கள். நீங்க பேச பேச பேசதான் அது உருவாக்குற சக்தியாக மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. வாழ்க்கையில வேத வசனத்தை எடுத்து நீங்கள் அதை படிக்கும் பொழுது, அல்லேலூயா. ஏன் படிக்கிறோம், அது ஏன் படிக்க சொல்றோம் கேட்டீங்கன்னா, அதை படித்தால் உங்களுக்கு படித்தால் பேசுவாங்க, பேசினா படிப்பாங்க, மாறி மாறி பண்ணுவாங்க.
அப்போ நம்ம படித்தால் நம் வாழ்க்கையில அது நடக்குமானா நடக்காது. எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த படிப்பது நம்ம அனுபவமா மாறும்போது நாம் அது உணரணும். நாம என்ன பண்ணோம்? அதை உணரணும். அப்படி உணர்ந்தாதான் அது நமக்கு எண்ணத்துல வந்தாதான் அது மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் சோத்திர பலி என்ன படிப்பாங்க, 1000 சோத்திர பலி, 10,000 சோத்திர பலி, 50,000 சோத்திர பலி படிச்சுட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்றும் மாறல. ஏன் மாறலன்னா, அவங்க அதை உள்வாங்கல. இது வாக்கு என்ன சும்மா ஒரு சடங்காச்சாரமாய் நீங்க செய்தால் உங்களுக்கு கிடைக்காது. எழுதப்பட்ட வாக்குத்தங்களை, சொன்ன அறிக்கைகளை நீ உணரணும். உணர்ந்து என்ன பண்ணும்? சொல்லணும். பரீட்சை எழுதணும். நீங்க உணர்ந்து என்ன பண்ணும்? சொல்லணும். சரி, அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பிறந்துருமா? பிறக்க போறது இல்ல. கல்யாணம் பண்ணப்பா ஓகே இல்ல. இப்ப கல்யாணம் பண்ண எதுக்கு அடையாளம்னா, நீங்க அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு அடையாளம். ஓகேங்களா? இதை படிக்க 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 எப்போ குழந்தை பிறக்கும்னா, நீங்களும் அவங்க ஒன்னா இருந்தாதான் என்ன பண்ணுது? குழந்தை பாக்கி கிடைக்கிற மாதிரி அது ஒன்னா நீங்களும் தேவனும் ஒன்னாய் கலந்து, இதுல எழுதப்பட்ட வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கை அப்படியாய் பழிக்கும் அப்படின்னு நீங்க மனதார நம்பணும். அல்லேலூயா. மனதார என்ன பண்ண? விசுவாசிக்கணும். மனதார உணரணும். அந்த உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் அதை கொண்டு வந்தாதான் உங்க வாழ்க்கையில இல்லாததெல்லாம் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ எப்பொழுது வாழ்க்கை மாறுதுன்னா, அந்த சொல் உங்க வாயில இருக்கும் போது மாறாது. அந்த சொல் உங்களுடைய ஆத்துமாவுல போய் அதை கலந்து நீங்க அதை என்ன பண்ண? உணர்வு பூர்வமா என்ன பண்ணாத? அந்த உறவோடு இருக்கணும். தேவன் உங்களுக்கு உறவு வந்து, ஆமா இந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படியே என் குறைகள் நிறைவாக்குவார் அப்படின் போது அந்த வார்த்தையை நீ உள்வாங்கி அதை படிச்சு தியானிச்சு, ஆமா தேவனுக்கா செய்து முடித்துக்கிறாரே அப்படின்னு யாரு அதை உள்வாங்குறாங்களோ, இந்த வார்த்தையை யாரு உள் மனதுல கொண்டு வந்து அதை தியானம் பண்றாங்களோ, அதை மெடிடேட் பண்றாங்களோ, இந்த வார்த்தை எனக்கு எழுதப்பட்டிருக்குதுன்னு மனதார சொல்றாங்களோ, அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில ஏதாவது குறைவு இருக்குன்னா, நீங்கள் அதை உணர்வு பூர்வமாக என்ன பண்ணதை உள்வாங்கல. அல்லேலூயா. என்ன பண்ணல? உள்வாங்க. அந்த வார்த்தை உள்வாங்க. ஆமா ஆமா ஓகே, எனக்காக ஒருத்தர் சிலுவை மரிச்சுக்கிறாரு, எனக்காக கடவுளை மறுத்துக்கிறாரு, அவர் மரிச்சபடினால நானே வியாதியில் இருக்கணும், நானே கஷ்டத்தில் இருக்கணும், நான் ஏன் இப்படி இருக்கணும்? என் குணங்கள் மாறணுமே. அவர் அன்புள்ளவரா இருக்கிறாரு, அவர் பிள்ளையாச்சு நம்ம அன்புள்ளவா இருக்கணுமே. அவர் விட்டு கொடுக்க இருக்கிறாரு, நான் விட்டு கொடுக்க இருக்க மாறணுமே. அவர் ஐஸ்வர்ய சம்பளம் இருக்கிற மாதிரி நானும் மாறணுமே. அவர் நல்லவரா இருக்கிற மாதிரி நான் நல்லவராய் மாறணுமேன்னு அவரை யார் நோக்கி பார்த்து அவரை நமக்குள்ள யார் கொண்டு வராங்களோ, அப்பொழுது உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை அற்புதத்துக்கு தேவை என்னன்னா, ஆண்டவர் தேவை. எது தேவை? ஆண்டவர் தேவை. ஆண்டவர் தான் வாழ்க்கை மாறும். நிறைய இருக்குது, ஆனா ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா ஆண்டவர் தேவை. பெரிய என்ன பண்ண, நிறைய ஒரு 10-12 கோச் இருக்கு, 10-15 கோச் இருக்குதால இங்க இருந்து நம்ம ஆந்திராவுக்கு போனோம், ட்ரெயின்ல போனா போக முடியுமா? எது வேணும்? என்ன வேணும்? இன்ஜின் வேணும். அந்த ஒத்த இன்ஜின் தான் இந்த 15 கோச் என்ன பண்ணுது? இழுத்துட்டு போகுது. என்ன வினோத், கரெக்டா வினோத்த? 15 கோச் என்ன பண்ணுது? இந்த ஒரு இன்ஜின் இழுத்துட்டு போகுது. 15 கோச் இருக்குங்க, எனக்கு கவலையே இல்லைங்க. எப்பா நீ 15 கோச் இல்ல 50 கோச் இருந்தாலும் ஒரே ஒரு இன்ஜின் இல்லைன்னா இந்த 15 கோச் வேஸ்ட். அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாமே இருக்குங்க. எனக்கு எல்லா தகுதி இருக்குது, படிப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆண்டு இருக்கிறாரா? ஆண்டோட பேசுறீங்களா? இன்ஜின் வந்துருச்சு, ஆண்டு இருக்காருங்க. சர்ச்சுக்கு தான் போறேன், ஆண்டு இருக்கிறார், ஆண்டவரே இருக்கிறாரு, ஆனா போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? ட்ரெயினு ஏன் போக மாட்டேங்குதுப்பா? இன்ஜினும் இருக்கு, கோச்சு இருக்கு, ஆனா என்ன நவர மாட்டேங்குது? பின்னாடி கோச் மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்? இன்ஜினுக்கும் கோச்சுக்கும் கனெக்ஷன் இல்ல. பக்கத்துல நிப்பாட்டினா
நானும் கிறிஸ்தவன் தான், நானும் என்ன பண்றேன், ஆண்டை ஏத்துக்கிட்டதான், எல்லாம் ஓகேப்பா. உனக்கு ஆண்டுக்கு உறவு எப்படி இருக்கு? உனக்கு ஆண்டுக்கு எப்படி இருக்கு? லிங்க் எப்படி இருக்கு? உனக்கு ஆண்டு இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கு? தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்லைங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சென்டிமீட்டர் தான் கேப்பு. அப்படின்னா ட்ரெயின் போகாது. அதே மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணும்? நல்ல தொடர்பு இருக்கணும். என்ன தொடர்பு? உறவு இருக்கணும். அல்லேலூயா. அந்த கோச்சோட இன்ஜின் எப்படி பொருந்ததோ அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன பண்ணி ஆண்டோட பொருத்தி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்ன பண்ணும்? போக ஆரம்பிக்கும், மூவ் ஆரம்பிக்கும், முன்னாடி போக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி நீங்க அவருக்குள்ள இருக்கணும். அவருக்குள்ள ட்ரெயினுக்கு போறீங்க, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க போலாம்? இப்ப இந்த கேரளா போலாமா? சரி கேரளா போலான்னு போறீங்க. என்னடா அது போவே மாட்டுது, அப்படியே வாழ்க்கை முன்னேற்றமே கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே இருக்குது, அப்படியே இருக்க மாதிரியே பாத்துறீங்க, அப்படியே இருக்க மாதிரியே இருக்குது, ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னுச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த கோச்சுக்குள்ள உட்காரணும். என்ன பண்ணி கோச் வெளியே உட்காந்துட்டு என்ன அந்த ட்ரெயின் போவே மாட்டுது, போவே மாட்டுதுன்னா போமா? ட்ரெயினுக்கு போயிட்டீங்க, பிளாட்ஃபார்ம் கரெக்டா என்ன பண்ணு கரெக்டா போயிட்டீங்க, கரெக்டா கோச்சு முன்னாடி நிக்கிறீங்க. ஆனா ட்ரெயின் போகுது, நீங்க நான் மட்டும் போக மாட்டேங்கிறேன். நான் போற ட்ரெயின் மட்டும் போயிட்டே இருக்கு, போயிட்டு அவன் போறான் இவன் போறான் இவன் போறான் போறான். காலைல 7 மணிக்கு வந்தேன், நைட்டு 7 மணி ஆச்சு, இன்னும் என்ன பண்ணல? என் வாழ்க்கையில முன்னேற்றமே வரலன்னு என்ன சொல்றேன்னா, எப்பா நீ ஸ்டேஷன் வர்றது முக்கியம் இல்ல, பிளாட்ஃபார்ம் பிடிக்கிறது முக்கியம் இல்ல, பிளாட்ஃபார்ம் அந்த எந்த கோச்சுக்கு உட்கார்ந்து முக்கியம் இல்ல, அந்த கோச்சுக்குள்ள இருக்கியா? கோச்சுக்கு உள்ளதான் சார் இல்ல, எல்லாம் கட்டா பண்ணிட்டேன். நீ வேஸ்ட். இன்னைக்கு இல்ல, எவ்வளவு வருஷம் பண்ணாலும் நீ கோச்சுக்குள்ள உட்காரலன்னா உன்னால எங்க போக முடியாது? நம்மள கேரளா போக முடியாது, இங்கேயே உட்கார்ந்துக்க வேண்டியதான். அதே மாதிரிதான் இதுக்குள்ள எது சொல்ல வரேன்னா, ஆண்டுக்குள்ள நம்ம வந்தால்தான் நம்முடைய ஆண்டு மூவ் ஆகும்போது நம்மளும் மூவ் ஆக முடியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் இருக்கிற அந்த ஆண்டவர் அது பேரை ஆபிரகாம் அப்படின்னு மாத்துறார். இப்ப என்ன மாத்துற ஆண்டவர்? அவரோடு இருக்கிற யெகோவா என்ற பேர் எடுத்து, யெகோவா என்னது ஹா எடுத்து என்ன பண்றாரு? ஆபிரகாம் உள்ள வைக்கிறார். எது உள்ள வைக்கிறாரு? ஆபிரகாம்ல இருந்து எடுத்து ஆபிரகாம்ன்ற யெகோவா என்ற எழுத்தை எடுத்து என்ன பண்றாரா ஆண்டவர்? ஆபிரகாம் நீ என்ன பண்ண? ஆபிரகாம் இல்ல ஆபிரகாம். ஏன் ஆண்டவரே? என்னுடைய பேருடைய லெட்டர் எடுத்து உனக்குள்ள வச்சிடுறேன். அல்லேலூயா. நீங்க சாரால் கூட அப்படிதான் இருக்கும். அது ஈப்ரூல பார்க்கும்போது அந்த சாராளுக்கு ஹா என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் எடுத்து சாராளுக்குள்ள வச்சிருவாங்க. வச்ச உடனே அதான் சாரால் என்ன, சாரால் என்ன பண்ணும்? சாரா இருந்த சாரால் என்ன பண்ண மாறும் அனுப்பாங்க. அப்போ என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஆண்டுக்குள்ள இருக்கும் போது இவனால என்ன பண்ணல, நடக்கலன்னா நீங்க ஆண்டுக்குள்ள இல்ல. எப்போ நீங்க ஆண்டுக்குள்ளயும் இல்ல ஆண்டு உங்களுக்குள்ள வரும்போதுதான் அங்கு ஜீவன் பறக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இதான் கனெக்ஷன். தேவன் உங்களை கனெக்ட் பண்றாரு. என்னுடைய நாமத்தை என்ன பண்ண உனக்கு கொடுக்கிறேன். நீ ஆபரா என்ன இல்ல, உன் பேர் என்ன பண்ணுது? படிக்கலாமா 5வது தடவை? இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தப்படினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆபிரகாம் அப்படி சொல்லணும். ஆபிரகாம் என்னப்படும். ஆமென். இவ்வளவு நேரம் வெளியில உட்கார்ந்தே டிராவல் பண்ண ஆபிரகாம் இப்ப எங்க உட்கார்ந்துக்கிறாரு? சூப்பர். கோச்சுக்குள்ள உட்கார்ந்துட்டாரு, ஏறிட்டாரு. இவெல்லாம் வெளிய உட்கார்ந்துட்டு பாக்குற, இவன் போறான். யாரு வேலைக்கார? யாரு? எலியேசர் போறான். பையன் முழுமையான இல்ல, ஆகார் போடுறான். எல்லாம் நீ கோச்சுக்குள்ள ஏறு, உண்மை அற்புதம் செய்ய போறேன். இப்போது ஆண்டவர் வாழ்க்கையில வந்த பிறகு இப்போது அதிசயம் நடக்குது. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில உங்க ஆண்டவரை நீங்க உள்வாங்கணும். ஆண்டவர் உங்களுக்குள்ள வரணும். அதுக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன பண்ணணும்? நல்ல ஒரு உறவு இருக்கணும். நீங்க பேசணும், அவர் உங்களோட பேசணும், நீங்க அவரோட பேசணும். அவருடைய காரியங்கள்லாம் என்ன பண்ணலாம்? நீங்க பெற்றுக்கொள்ளணும். உங்க காரியங்கள் என்ன பண்ணணும்? அவரோட சொல்லணும். இப்ப இருந்தாதான் வாழ்க்கையில நன்மை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை கூட என்ன பண்ணோம் சொல்லியிருந்தோம். நீங்க வெள்ளிக்கிழமை வரல, வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய சத்தியெல்லாம் சொல்லியிருந்தோம். அல்லேலூயா. அநேகம் என்ன பண்றாங்க?
கர்த்தர் மேல பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காத நிறைய கட்டைகளை ஆண்டவர் என்ன பண்றாங்க, எரிந்து கொண்டுக்கிறாரு. நல்லா அக்னி எரியுது. நீங்க கட்டையை கொண்டு போறீங்க, கட்டையை கொண்டு என்ன பண்றீங்க, நீங்க போட்டுறீங்க. உங்க கஷ்டம்லாம் என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் வச்சிடுறீங்க. ஆனா திரும்பி போகிறதுக்கு உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணும், போகும் இருட்டா இருக்குது, என்ன பண்ணும், அதான் கேட்டேன் வெள்ளிங்க பிரேயர்ல என்ன பண்ணும் சிஸ்டர், தெரியலங்க. என்ன பண்ணுனா, நீ கொண்டு போற கட்டைய அந்த நெருப்பு பத்த வச்சுட்டு திருட்டுன்னு வரணும். நீங்க போற கட்டை எல்லாத்தையுமே கொண்டு அங்க போட்டீங்கன்னா எப்படி வரும், வெளிச்சம் கிடைக்கும், கிடைக்காதானே? அதே தான் பண்றோம். நம்முடைய கஷ்டம் எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டுறோம், எல்லா கட்டையும் கொண்டு போட்டுரும், எல்லாத்தையும் போட்டுரும். ஆனா அவர்கிட்ட இருந்து வார்த்தை பெற்றுக்கொண்டீங்களா, அவர் ரிசீவ் பண்ணீங்களா? அந்த வெளிச்சத்தை நீ ரிசீவ் பண்ணி உங்களுக்குள்ள ஏத்திக்கிட்டு நீங்க போகும்போது அது உங்க வழியை காண்பிக்குது, உங்க வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, உங்க குடும்பத்துக்கு ஒளி ஏத்துது, உங்க சந்ததிக்கே வழி கொடுக்குது, சமையலுக்கு யூஸ் ஆகுது. போகும்போது விலங்குகள் வந்து பாதுகாக்குது. எது வெளிச்சம்? எந்த வெளிச்சம்? அவருடைய வெளிச்சம். அல்லேலூயா. நீங்க அவருள்ள போயிடுறீங்க, அவர் உங்களுக்குள்ள வராரா? அவருடைய திட்டங்களை, அவருடைய ஆசையை நீங்க கொண்டு போய் வரீங்களா? அவர் விருப்பத்தை நீங்க செய்றீங்க உலகத்துல. உங்க விருப்பத்தை சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு அது வேணாப்பா, இது வேணுதானே, இவ்வளவு காசு வேணும் ஆண்டவரே, இவ்வளவு பணம் வேணும் ஆண்டவரே, இது பண்ண இது சொல்றீங்க. என்னைக்கு ஆண்டவரே உம்முடைய விருப்பம் சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்யறேன் அப்படின்னு அந்த உங்களை அந்த கட்டையில தேவனோட நெருப்பை கொண்டு போகிறீங்களா? இல்லையே. அப்போ ஜெபம் என்னன்னா, நீங்கள் மட்டும் போய் வந்து போடுறதல்ல, உங்க பிரச்சனையை கொண்டு கொட்டுதல்ல, அவருடைய அந்த திட்டத்தை, அவருடைய ஆசையை, விருப்பத்தை என்னன்னு கேட்டுட்டு அது இந்த பூமி நிறைவேற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நிறைவேற்றுறீங்க? நான் மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறோம். எங்க பிராசம் நிறைவேற்றுறாங்க? சும்மா நீங்க சொல்லுறீங்க, ஒன்னும் நிறைவேற்றல மனுஷன். சரி விடுங்க, பரவாயில்ல, சரிங்களா? கணவனுடைய விருப்பத்தை மனைவி நிறைவேற்றுறாங்க. பிள்ளையோட இதை நம்ம என்ன பண்ணோம், நிறைவேற்றோம். பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடுலாம் போடுறோம், எல்லாரும் நிறைவேற்றுறோம். பிள்ளைய நிறைவேற்றுறோம், கணவன் நிறைவேற்றுறோம், ஆபீஸ்ல பாஸ் சொல்றது நிறைவேற்றுறோம். ஆண்டவர் சொல்றது நிறைவேற்றுறீங்களா? வாழ்க்கையில ஏன் பிரச்சனைனா, ஊருக்கு எல்லாரும் சொல்றதும் செய்யற நீங்கள் தேவன் சொல்றத செய்யறது இல்ல. தேவன் உங்க மூலமா என்ன விரும்புறாரோ, என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். எது ரொம்ப முக்கியம்னா, தேவன் சொல்வத செய்யணும். செய்றீங்களா? பக்கத்துக்கு பார்த்து கேளுங்க, செய்றீங்களாப்பா? செய்றீங்களா? இல்லையே. செஞ்சீங்கன்னா நல்லதுதான். புரியுதா உங்களுக்கு? ஏன் பிரச்சனைனா, எல்லாரும் சொல்றோம் நிறைவேற்றுறோம். போய் தக்காளி வாங்கிட்டு என்ன பண்றோம், நான் போயிட்டு தக்காளி வாங்கிட்டு வரோம், கறி வாங்கிட்டு வேணா என்ன பண்றோம், போயிட்டு வரோம். அங்க போய் கொடுத்துருவாயா, சும்மா வீட்டுல வெட்டியாக்குற அப்படி என்ன பண்றோம், அப்படி வீட்டுல என்ன பண்ண போய் கொடுத்துட்டு வரோம். இதெல்லாம் செய்யறோம். பாஸ் ஓனரு எப்பா ஃபைலாம் கொண்டு போய் அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வா, அது செய்யறோம். இல்ல ஆபீஸ் போற இடத்துல இது பண்ணமா சொன்னா செய்யறோம். எல்லாம் செய்றீங்க, ஓகே. கடவுள் சொன்னதை செஞ்சீங்களா, செய்றீங்களா? அப்போ அங்கதான் பிரச்சனை. அப்போ உன் வாழ்க்கையில ஏன் கிடைக்க மாட்டுதுன்னா, தேவன் சொல்றத உன் வாழ்க்கை என்ன சொல்றாம தெரியணும். அது உட்காரணும். எங்க உட்காரணும்? நம்ம தான் உட்கார்றதே இல்லையே. ஆண்டவர் உட்கார்ந்தாலே சொல்லுவீங்க, நான் உட்கார மாட்டேனே. உட்கார்ந்தாலே சொல்லுவீங்க, சொன்னதான் செய்யணும். நாம என்ன பண்றது இல்ல, உட்கார்றதே இல்லை. அப்படியே சொல்லுவீங்க. உட்கார்ந்து என் வாழ்க்கையில தேவ திட்டம் என்ன, என் வாழ்க்கையில என்ன செய்ய விரும்பு, நான் என்ன செய்யணும், நீங்க அதை செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்றோம். நான் என்ன செய்ய வேண்டும் நீ விரும்புறீங்க ஆண்டவரே அப்படின்னு பண்ணோம், கேட்கணும். கேட்ட எல்லாருமே மிகப்பெரிய ஆளாய் மாறினார்கள். அல்லேலூயா. பவுல் கேட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் சித்தமா இருக்கீங்க சொன்னார், பெரிய ஆளா மாறிட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்டார், ஈசா கேட்டார். யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவன் வாழ்க்கை பெரிய ஆளா என்ன பண்றாங்க, மாறணும். யாக்கோபு ஜெபம் பண்றாரு, போராடுறாரு. யாரு என் பேரை நீயே கேட்கிற, இல்ல இல்ல ஆஸ்வதிங்க, ஆஸ்வதிக்கிறார்.
நீங்க அப்படியாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பழக்கம் நமக்கு இல்லை அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பழக்கம் நமக்கு இல்லைன்னா நம் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. உங்களை படைச்சவர் ஒருத்தர். ஆனா நீ வாழ்ந்து கொண்டிருப்பது படைத்தவருக்காக அல்ல, உங்க ஓனருக்காக, உங்க கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக. ஆனா உண்மையா உங்களை படைச்ச கடவுளுக்காக நம்ம என்ன பண்ணல, வாழல. நீ என்னதான் உன் மனைவியை பிரியப்படுத்தி பார்த்தாலும், என்னதான் உங்க புருஷனை பிரியப்படுத்தி பார்த்தாலும், நிச்சயமா என்ன பண்ணுவான், உங்க மனதை நோங்கடிப்பான். நோடிக்கிறாங்கன்னா அது டெய்லியும் பண்ண நடக்குது ஐயா. அது டெய்லியுமே என்ன நடக்குது. நம்ம ஆசை அதுக்கு தப்பு, அவங்க தப்பு சொல்ல வரல, இது மனுஷனோட இயல்பு. அப்போ அந்த உங்களை காயப்படுத்த நினைக்கிற அந்த மனுஷனுக்கு இவ்வளோ செய்யறோம், தப்புல செய்யணும் தான் செய்யறோம். ஆனா உங்களை காயவே படுத்தாத, உங்களை நேசிக்கிற, அன்பா இருக்கிற, உங்களுக்கா உயிரே கொடுத்திருக்கிற அந்த கடவுளை எவ்வளோ நேசிக்கணும், அவருக்கு எவ்வளவோ செய்யணும். செய்யறோமா? அல்லேலூயா. அங்கதான் மிஸ்டேக் நடக்குது, அங்கதான் வாழ்க்கை தவறு விடுகிறோம். அதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில சரியாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப அவரோடு இருக்க உறவு தான் உன் வாழ்க்கை எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தா சரிதான், அது எவ்வளோ பெரிய ட்ரெயினா இருந்தா சரிதான், அதெல்லாம் கவலை இல்லை. நீங்க தேவன் இணைஞ்சிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாரமான சுமையா இருந்தாலும், எவ்வளோ பெருசா இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோச் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இருக்கும், அந்த இது போட்டு போவாங்கல்ல, ஆளுங்க கூட்டு போறது இல்ல, இந்த குட்ஸ் எல்லாம் கூட்டு போவாங்கல்ல, அது குட்ஸ் வண்டி. அது 10 பஞ்செல்லாம் இருக்காது, 50 60 70 அது போயிட்டே இருக்கும். நீங்க கிராஸ் பண்ணி நின்னா ஒரு 10 நிக்கணும், டக 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 போயிட்டே. என்ன எப்பயா முடியுது, எப்பயா போறது, போயிட்டு அவ்வளோ பெருசா இருந்தாலும் என்ன எடுத்துட்டு போவாங்க, கறி எடுத்துட்டு போவாங்க. அவ்வளோ இதா இருந்தாலும் கரண்ட் பண்ணியிருந்தனா ஆண்டவர் உன் வாழ்க்கை எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தாலும், எவ்வளோ மோசமானது இருந்தாலும் கூட தேவனோடு ஒன்னா இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் ஈஸியா நிறைவேற்றுவாரு. அல்லேலூயா. ஈஸியாய். அப்ப நம்ம என்ன செய்யணும், பக்கத்து கேளுங்க, என்ன செய்யணும் கேளுங்க. என்ன பண்ணோம், தேவன் நல்ல உறவை வைத்து, இங்க ஆபிரகாம் தேவன் உறவை வைத்து கொண்டு ஆபிரகாம் உள்ள அவர் பேரை கொண்டு வந்த பிறகு என்ன ஆச்சு இந்த இடத்துல, உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணி, 6வது உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கை. ஓகே, இங்க நம்ம 5ல பாத்தீங்கன்னா திரளான ஜாதின்னு இருக்கும். ஆனா ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது 12:2 நினைக்கிறேன், 2ல பாத்தீங்கன்னா அங்க திரளான என்ன பண்ணுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார் ஆண்டவர். சொன்னாரா? ஆமென். இங்க என்ன போட்டிருக்கு, திரளான ஜாதி. பெரிய ஜாதிக்கும் திரளான ஜாதிக்கு என்ன வித்தியாசம்? ஜாதினா ஜாதி இல்ல, நான் கவுண்டரு, நான் இவரு, நான் செட்டியாரு, நான் யாரு, அப்படி இல்ல. ஜாதினா ஒரு பெரிய குரூப் அல்லையா, பெரிய மக்கள் அப்படின்ற அர்த்தம். சரி, ஓகே, மக்கள். ஓகே, ரைட். அப்போ இங்க முதல்ல இருக்கிறதுக்கு இங்க என்ன வித்தியாசம், ஏன் வித்தியாசம் மாறுது? பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் இங்க திரளான ஜாதி ஆக்கு என்ன பண்றாரு, மாத்துறாரு. ஏன் மாத்துறாரு? ஒரு ஊரு. அதாவது பெரிய ஜாதினா ஒரு கூட்டம் பெருசா இருந்தா பெரிய ஜாதி, நிறைய கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னா திரளான ஜாதி. ஏன் திரளான ஜாதி வந்திருக்குன்னா நடுவில் யாரும் சேர்றது, இஸ்மேல் வந்துடுற, நடுவுல முஸ்லிம்ஸ் வந்துடுறாங்க. அப்போ ஒரே கூட்டமா இருக்க வேண்டியது ஆசீர்வாதம். ஆனா தப்பான ஒரு முடிவுனால பெரிய ஜாதி என்னாச்சு, இப்போ திரளான ஜாதியா மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நாமளையும் தேவ என்ன பண்றாரு, திரளான ஜாதி என்ன பண்றாரு, ஆஸ்வதிக்கிறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் மூலமாக கிறிஸ்தவ யூதர்களும் ஆபிரகாம் தகப்பன்றாங்க, கிறிஸ்தவ நம்மளும் என்ன பண்றோம், தகப்பன்றோம், முஸ்லிம்ஸ் என்ன பண்றோம்,
அது முஸ்லிம்ஸ் நிறைய பிரிவு இருக்குது, ஏகப்பட்ட பிரிவு இருக்கு. எல்லாரும் அவங்களும் என்ன பண்றாங்க, ஆபத்தா இதுன்றாங்க. அப்போ நம்மளை பெருக செய்கிறவர். நீங்க பாத்தீங்கன்னா இங்க நெகேமியா 9:27-8 பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு நெகேமியா எடுத்துட்டீங்களா? நெகேமியா 9:7 9:7 614 எவ்வளவு மாதிரி சொல்றப்பா? பக்கம் 614. ஓகே. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக்கி கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படிக்கு அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். ஆமென். ஓகே, நீர் நீதி உள்ளவர். ஓகே, அவ்வளவுதானா? ஒண்ணுமே கேட்கல, நீதி உள்ளவர் தான் கேட்டுச்சு. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. அப்போ ஏன் அப்படி செஞ்சாருன்னா அப்படின்னா, ஆபிரகாம் தெரிந்து கொண்டு அவர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார்னா, முக்கியமா அவர்கிட்ட இருந்த ஒரு குணம் என்ன கேட்டீங்கன்னா, எழுந்த மாதிரி தான், தனக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக கண்டு. அப்போ தேவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு குணம் என்னன்னா உண்மை. அல்லேலூயா. பக்கத்து சொல்ல, உண்மை, உண்மையா இருக்கணும்பா. தேவனுக்கு பிடிச்சது உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஒரு குணம் ஆபிரகாம் இருந்தது. இந்த குணத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்போ உங்கள்கிட்ட பெரிய வல்லமை இருக்கு, அதாவது கை வச்சு என்ன பண்ற, பிசாசு என்ன பண்ணுது, நிறைய உங்க திறமை இருக்குது. என்ன திறமை இருக்கு? பாட்டு பாடுற திறமை இருக்கு, இல்ல பேச திறமை இருக்கு, நல்ல வரைகிற திறமை இருக்கு. ஒவ்வொருக்கும் ஒரு திறமை இருக்கு, இருக்கா? இதை ஆண்டவர் பார்க்கும்போது பெருசா என்ன பண்ண மாட்டாரு, அது ரொம்ப ஒன்றும் பெருசா பாக்குறது இல்லை, சரிங்களா? ஆனா உண்மை உள்ள இப்படி கேரக்டரை பார்க்கும்போது பெருசா பாக்குறாரு. ஏன் ஆண்டவர் திறமைய பெருசா பார்க்காம கேரக்டரை பெருசா பாக்குறாரு? எதுக்கு சொல்லு, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏன் அப்படின்னா, இந்த தாளந்து, இது கிஃப்ட், இந்த திறமை தேவன் கொடுக்கிறது. நீ உங்களுக்குள்ள இன்பில்டா அந்த வரைகிற அந்த குணம் எப்படி வந்ததுன்னா, நீங்க என்ன பண்றது இல்ல, உருவாக்குறது இல்ல. நல்லா பாடுறாங்கன்னா நல்ல குரலை நீங்க உருவாக்குறது இல்ல. இயற்கையாவே நல்ல குரல் இருக்கு, அவங்க கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிறாங்க. பாடவே தெரியாத ஒருத்தர் இளையராஜா கிட்ட கொண்டு போனா அவன் பாட்டு வராது. ஏன்? அவனுக்கு அந்த உள்ள என்ன இல்ல. நடிக்க தெரிஞ்சவன என்ன பண்ணலாம், நல்ல நடிக்கலாம், மாத்தலாம். நடிக்கவே தெரியாத ஒருத்தனை மாத்தவே முடியாது. கழுதிய குதிரையாகவே வாழ்நாள் முழுதும் நீ காவப்பட்டாலும் அந்த கழுதி என்ன பண்ண முடியாது, குதிரை ஆக்க முடியாது. அப்போ சில திறமைகள் தேவனுக்கு கொடுக்குது, அவர் தான் கொடுத்துக்கிறாரு. நீங்க எதுவுமே நீங்க இயல்பானு வருது, இயல்பா பாட வருது, இயல்பா பேச வருது, இயல்பா படிக்க வருது. ஞாபகம் வச்சு ஒருத்தர் மாத்தி என்ன பண்றான், 10 தடவை படிக்கிறான், மண்ணில் ஏறவே மாட்டேங்குது. ஒருத்தர் ஒரே தடவை படிக்கிறான், டக்குனு மைண்ட்ல நின்றுது. அப்ப திறமையெல்லாம் தேவன் அவனுக்கு இன்புள்ளா கொடுத்தது. ஆனா கேரக்டரை நாம தான் வளர்த்துக்கணும். அல்லேலூயா. இது எனக்கு இன்புள்ளா வருது இல்ல, இதை குணம், ஐயோ நம்ம கோபப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், தப்பான கூடாதுன்றது மனிதனாய் அவன் கஷ்டப்பட்டு அதனால பக்குவப்படுத்துறான். அந்த திறமையெல்லாம் அவனுக்கு இயல்பாவே கடவுளே கொடுத்தது. கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒருத்தர் இருக்குதுன்னா அதை பார்த்து வச்சிக்கப்பட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா நான் கொடுத்தது, இது உன்னுடைய எதுவுமே இல்லை. ஆனா நீ உண்மையா இருந்தனா இது நீயா வளர்த்துக்கிறது. அல்லேலூயா. அன்பா இருக்கிறத நீயா வளர்த்துக்கிறது. அதனால திறமையை காட்டிலும் தேவன் குணத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. திறமை யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறாரு. குணத்தை யாரு பண்றது? நம்ம இருக்கிறோம், மாத்திக்கிறோம். அதனால ஆண்டு பாக்குற, நான் கொடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப படிக்காத, இதுக்கு நான் பெருசா நினைச்சுக்க மாட்டேன். ஆனா நீயா பண்ற பாத்தியா, பொறுமையா கோவம் வருது, என்ன பண்றோம், அடக்குறோம். கோவப்படாத, கம்முனு இருக்கும். சில தமிழ் நம்மளால பண்ண மிஞ்சி வந்துருது சில டைம்ல.
அப்ப இதெல்லாம் ஆண்டு பார்க்க ஓகே இவன் என்ன பண்றான், உண்மையா இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்துல சங்கீதம் 78:72 பாத்தீங்கன்னா அங்கேயும் அது இருக்கும். 78:72. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து. எப்படி மேய்க்கிறானா? ஏன் வந்து தாவீதை வந்து அவர் செலக்ட் பண்ணாருன்னா என்ன காரணமா? உண்மையின்படியே மேய்த்து. உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஆமென், ஹல்லேலூயா. அவ யார் திறமை இருந்தது? தாவீதுக்கு நிறைய திறமை இருந்துச்சு. ஆனா திறமைய முதல்ல பேசுறாரு ஆண்டவர் உண்மை இல்ல. எதை பேச ஃபர்ஸ்ட் உண்மையா பேசுறாரு. உண்மையை நீ கொண்டு வரணும். திறமை யார் பண்றது? ஆண்டவர் கொடுக்கிறது. அதனால நீ உண்மையா இருக்கிறத முதல்ல பாக்குறாரு. நிறைய திறமைசாலி நிறைய பேர் இருக்கிறாங்க. திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மை உள்ளவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த உண்மை உள்ளவர்களை தான் தேவனை பண்ணாரு, ஆண்டு பாக்குறாரு. அப்படியே நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா யாத்திராகம் 18:21 பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும். எப்படி பார்த்தோம்னா உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். ஓகே, இங்க முதல்ல என்ன வருது? முதல்ல உண்மை. தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும். அதுக்கப்புறம் என்ன யார பாரு? திறமை உள்ளவனா பாரு. அப்ப வாழ்க்கை திறமை வேணுமா? திறமை வேணும். நம்ம வாழ்க்கை திறமை என்ன பண்ணணும்? வளர்த்துக்கணும். இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? திறமைய கரெக்டு தான். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி உண்மையா இருக்கீங்களா? கடவுளுக்கு உண்மையா இருக்கீங்களா? யாருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? கடவுளுக்கு உண்மையா இருக்கீங்களா? உன் கணவனுக்கு உண்மையா இருக்கீங்களா? மனைவிக்கு உண்மையா இருக்கீங்களா? பிள்ளைக்கு உண்மையா இருக்கீங்களா? வேலை செய்யற இடத்துல அது ஓனருக்கு உண்மையா இருக்கீங்களா? இது ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க பெரிய திறமைசாலிகளா இருக்கலாம், எல்லா வேலையும் பர்ஃபெக்டா செய்யலாம், ஆனா அந்த வேலையை உண்மையா செய்யறீங்களா? அல்லேலூயா. தன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற ஆண்டவர் அவர் சமீபமா இருக்கிறாராம். நோக்கி கூப்பிடுறது இல்ல, ஆண்டவரே ஆண்டவரேன்னு பயங்க கூப்பிடுறோம். ஜெபம் 1 hour ஆகுது. ஆனா அந்த நீ உங்களுடைய ஓகே ஏன் கிடைக்கல சில டைம்லனா உண்மை இருக்காதுல. அதான் பாக்குறார். உண்மையா யார் தம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவருக்கு தேவன் சமீபமா இருக்கிறாராம். என்ன அர்த்தம்னா உண்மை உள்ளவர் கூடவே தேவன் இருக்கிறாரு. நீ ரொம்ப சவுண்டா போடு கூட வேணாம்பா, அதான் அர்த்தம். என்ன பண்ண? உண்மை உள்ளவருக்கு எப்படி இருக்கிறாரா? அவர் சமீபமா இருக்கிறார். எப்பா நான் பக்கத்துல இருக்கிறேன், ஆனா உண்மை இல்லைன்னா நீ ஆண்டவரே பரலோகத்தை இறங்கி வாங்கப்பா, ஆண்டவரே இறங்கி வாங்கப்பான்றான். எப்பா நீ உண்மையா இரு, நான் கும்பன்னு கூப்பிட தேவையில்ல, உன் பக்கத்துல வந்துருவேன். அல்லேலூயா. உண்மை உள்ள தேவன் சமீபமா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளோட உண்மை இருக்கா? அல்லேலூயா. அது போட்டுக்கலாம். ஆமா, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஏன் ஆசீர்வாதம் வரலன்னா நம்ம என்ன பண்ணோம்? செக் பண்ண வேண்டிய உண்மையை செக் பண்ணுங்க. உண்மையே இல்லையா? ஓகே, நீ என்ன பண்ணுங்க? மாத்துங்க. ஒண்ணு இவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். அண்டா தப்பானா ஒன்னு தப்புன்ட்ட. ஓகே, 2 தப்புனா பாத்துங்க. 2 தப்புன்ட்ட 3 தப்புனா பாத்துக்கோ. இப்படி போயிட்டே இருக்க கூடாது. அப்படியே நான் இப்ப 1000 தப்பான்ட்ட அடுத்து பாக்குறேன். அவ்வளவு கொஞ்சம் தப்பு நீ மாத்திரம் பரவாயில்ல, நீங்க 1000 2000 எல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அங்க கொஞ்சம் உண்மை இருக்கு. அதான் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன பண்ணுறது? கிடைக்குதான். இங்க ஆபிரகாம் உண்மை உள்ளவனா இருந்தார். இப்போது பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. ஆனா ஆபிரகாம் பரிபூர்ணம் ஆகல. ஏன் பரிபூர்ணம் ஆகல? ஏன்னா பிள்ளை பாக்கியம் இல்ல. இப்ப பரிபூர்ணம் ஆகல. அவன் பூர்ணத்துல இருக்கிறான். இப்போ இவன் பரிபூர்ணம் ஆகல. இப்போ உண்மையை பாக்குறாரு. 85 வயசுல என்ன பண்றது? பிள்ளை பிறகுது. கிட்டத்தட்ட என்ன பண்றாரு? 15 வருஷம் என்ன பண்றாரு? எந்த தப்பு தண்டாவும் பண்ணாம ஒழுங்கா இருந்து 99 வயசு என்ன பண்றாரு? உண்மையா பாக்க ஆண்டவன் உண்மையை பாக்குறாரு. அல்லேலூயா. உண்மை இருந்தபடினால திருப்பி எங்க போகல? வேற ஆகார தேட்டு போல.
ஆகார் வேணாம் வாட்டி எலிசபெத்தை பார்க்கலாம் அப்படின்னு பண்ணல. ஆபிரகாம் போல, இந்த அப்பா போதுமா சாமி, ஏற்கனவே அவன் இது போயிட்டான், யாரு கூட லோத்து போயிட்டான். அதுக்கப்புறம் வேலைக்கார யாரு எலியேசர் என்ன பண்றான், அவ இல்லன்ட்டாரு. அதுக்கப்புறம் இஸ்மேலு என்ன பண்றான், இஸ்மேலு அங்கேயும் என்ன பண்ணுச்சு இது. இப்ப அடுத்த நோக்கி என்ன பண்ணல, அவன் பயணம் செய்யல. என்ன பண்ணு, வாய்மொழி கம்முன்னு இருந்துரு, கடவுளுக்கு வருவாரு. நீயா ஏதாவது பேசுன அடி வாங்க யாருக்கிட்ட, சாரால் கிட்ட. ஆகார் இருக்கிறா, அவட தேவை அவனுக்குது. இப்ப என்கிட்ட பஞ்சாயத்து வர, அவன் ஒரு மாதிரி பாக்குறா, எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி பாக்குறா. ஏன் புள்ளைய தூக்கி டக்குன்னு வாங்கிட்டு போயிடுறா, மூஞ்சி திருப்பிட்டு போறா, என்ன இலக்காரமா பாக்க தேவையா உனக்கு சொல்ல. இதோட என்ன நிப்பாட்டுடு, ஆண்டவர் எப்ப வந்தாருன்னா வரட்டும் அப்படின்னு நினைச்ச உடனே 99 வயசு என்ட்ரி ஆகுறாரு. யாரு, கத்த என்ட்ரி ஆகுறாரு. பரவாயில்லப்பா, நிறைய டைம் வந்திருக்குது. அதான் சொல்றாரு, நிறைய டைம் இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்திருக்குது. நீ எதுலுமே என்ன பண்ணல, ஆபிரகாம் இந்த வாட்டி வேலை அப்படியே காத்துக்கிட்டான். ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு இருந்துட்டான். அதனால உண்மையை பாக்குறாரு. உண்மையை பார்த்துட்டு பரவாயில்லப்பா பாசு ஆயிட்டேன், இப்ப என்ன பண்றேன், என் பேர் உனக்குள்ள வைக்கிறேன். சரிங்களா, அந்த ஹா என்ற ஹெகோவான்ற எழுத்தை உள்ள வைத்த பிறகு அவனுக்குள்ள என்ன பண்ணுது, ஜெனட்டிக்காக மாற ஆரம்பிக்குது, அவன் ஜீன் மாற ஆரம்பிக்குது, உள்ள இருக்கிற குரோமோசோம்ஸ் மாற ஆரம்பிக்குது, உயிர் பெறாதெல்லாம் உயிரடைய ஆரம்பிக்குது. ஏன் உள்ள யாரு போய்க்குது, இப்போ ஆண்டு உள்ள போய்க்கிறாரு. அல்லேலூயா. உள்ள போன பிறகு அவனுடைய கர்ப்பம் எல்லாம், சாராள் கர்ப்பம் எல்லாம் வளர ஆரம்பிக்குது. துடுத்து பாக்க, என்னடா அது கர்ப்பம் வளர மாதிரி இருக்குது, வளரும். ஏன் உன் பேர் என்ன இப்போ, யாரு, சாராள். அல்லேலூயா. உன் பேர் என்ன இப்போ, ஆபிரகாம். இப்போது என்னடா அது, ஒரு இளமையை தோணுது, ஒரு 18 வயசு ஒரு இளமை தோணுது எனக்கு. யாருக்கு, ஆபிரகாம். இளைஞர் ஊஞ்சல் ஆடுது சொல்லுவாங்களே, இளைஞர் ஊஞ்சல் ஆடுதுப்பா. அவர் உள்ளாடுபடுது. என்னடா ஒரு இளமை வர ஆரம்பிக்குது, நடக்கும் ஒரு வேகம் வருது, பார்க்க ஒரு தெளிவு வருது. இப்படி அவரு கொஞ்சம் என்ன வாலியம் மாதிரி ஆரம்பிக்கிறார். சாராளுக்கு இப்போ ஐயோ கையெல்லாம் விட்டு போதே, கால் விட்டு எல்லாம் மாறி என்னம்மா உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, என்ன தெரியலையே அப்படின்னு மாறுது. காரணம் என்ன, உங்களுக்குள்ள ஆண்டவர் போய் அந்த வார்த்தை போய் இவங்க பேசு, ஆபிரகாம் சாராள் சொல்ல 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 அந்த வார்த்தை இவங்களுக்குள்ள சரீரத்துக்குள்ள போய் எங்கெல்லாம் பலவீனம் இருக்கோ, எங்கெல்லாம் குறைவு இருக்கோ, எங்கெல்லாம் செத்து போயிருக்கோ அதெல்லாம் கர்ப்பம் எல்லாம் இப்ப என்ன உயிரடை செய்யுது. அல்லேலூயா. ரத்த நாளங்கள்லாம் விரிவடையுது. அப்போ ஆண்டவர் நீங்க உள்வாங்கினீங்கன்னா உங்க ரத்தத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்க தசையில் இருக்கிற பலவீனங்கள், உங்க நரம்புல இருக்கிற பிளாக்குகள் எல்லாம் இயேசு நாமத்தினால சரியாதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, யாருக்கு, நமக்கும் என்ன பண்ணுது, நடக்கும், உண்டாகும். அல்லேலூயா. யாருக்கு, நமக்கு என்ன பண்ணும், அது உண்டாகணும். யாருக்கு உண்டாகும், பக்க சொல், நமக்கு உண்டாகும். நமக்கு உண்டாக குழந்தை இல்லை, உங்களை முடிஞ்சு போச்சு. நமக்கு உண்டாகுனா ஆபிரகாம் சாராமா இருக்கும். அதுல இல்ல, உங்களுக்கு என்ன கிடைக்கு, என்ன வரலையோ பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள், ஓகே, பொருள் ஆசீர்வாதங்கள், பொருளாதார நன்மைகள், உங்க வாழ்க்கை தேவைகள், இதெல்லாம் என்ன பண்ணும், வாழ்க்கையில கிடைக்கணும். அல்லேலூயா. பார் சொல்லிட்டாருப்பா, ஆபிரகாம் சாராளுக்கு 90 வயசுல குழந்தை மாதிரி நம்ம 60 வயசு தான் ஆகுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இனி 30 வயசு இருக்குது. ஏற்கனவே புள்ள பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கு, 4வது ஒண்ணா, ஐயோ வேடா சாமி, எனக்கு 3 போதுமா, இந்த பஞ்சாயத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நான் எப்படி தரல. அல்லேலூயா. அதால உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க வாழ்க்கை என்ன தேவையோ, அது பொருளா இருக்கலாம், இல்ல சுகமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்கள் தேவனுக்குள்ள இருந்தார்னா அது சாத்தியம். அல்லேலூயா. அது சாத்தியமாகுது. அப்படியே படிக்கலாமா, அப்படியே ஆதியாகமம் 17 எடுத்துட்டீங்களா, 15, 16, 17 அதிகாரம் 17, 15, 16 வந்துடலாம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவளாலே திருப்பி ஆசீர்வாதம் எங்க போயிடாத, ஆகார் தேடி போயிடாத, அவளாலதான். ஓகே, ஆசீர்வதித்து அப்படியே
அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக ஆஸ்வதிக்கிறாரு. ஏனென்றால் அவர் யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. கூடவே என்ன பண்ண அவரு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது 16 பாத்தீங்கன்னா, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் இவ்வளோ சொன்னா கூட அவங்க ஆத்தும் என்ன பண்ண மாட்டேது, ஏத்துக்க மாட்டேங்குது. இல்ல என்னப்பா சொல்றீங்க, ஏத்துக்க மாட்டேது. இதான் பிரச்சனையே. சார் ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஏத்துக்கிட்டாரு. ஆனா என்ன பண்ற அங்க, ஆமா நீங்க 17 பாத்தீங்கன்னா 17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. பாருங்க, இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆபிரகாமுக்கு 2 பேருக்கும் தான் இங்கேயும் பிரச்சனை. ஆபிரகாம் நகைக்கிறார். அது எப்படி இருக்கிறாரு, மூங்குப்புற விழுதுறாரு. ஏன் மூங்குப்புற விழுறாரு தெரியக்கூடாதுல்ல. நேரா சிரிச்சு கண்டுபிடிச்சாருப்பா, மார்க்குங்களா சிரிப்பு வரும். தலைமுடி சிரிச்சுன்னு இருப்பான். என்ன தலைமுடி ஒண்ணுல சிரி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவரே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிறார். யாரு? ஆபிரகாம். சரிங்களா? சிரிச்சு ஓகே முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்துல சொல்லி கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பதான் பார்த்தோம், இல்லப்பா இதெல்லாம் சிரிச்சுன்னு, ஆண்டவரே இதுல ஜோக் அடிக்காதுங்க. இந்த வருஷத்துல என்ன பண்ணுது, பெரிய ஜோக் இதுதான். எது? நான் குழந்தை பிறகுதான் இருக்குதே பெரிய ஜோக்கு. ஜோக் அடிக்காது ஆண்டவரே, சிரிப்பு சிரிப்பா வருது. என்ன பண்ணுது, ஒரே தமாஸ் பண்றீங்க போங்க, தமாஸ் பண்ண நிப்பாட்டுங்க. பாருங்க யார் இருக்கிறான், இஸ்மவேல் இருக்கான். அவங்க உடம்பு என்ன பண்ற பாருங்களா. நீங்க எப்பத்தான் சொல்லுவல, எப்பத்தான் ஜோக்கு சீரியஸா பேசிருக்கிறேன், போங்க எப்பதான் சும்மா ஜோக் வச்சுனே இருக்கிறேன் அப்படின்னு. இல்லப்பா சீரியஸா எங்க அம்மா வராங்க எங்க வீட்டுக்கு, போங்க சும்மா உங்க அம்மா சும்மா தமாஷா சொல்றீங்க. இல்ல உண்மையா வராங்க. உண்மையா வராங்களா? ஆமா உண்மையா வராங்க. அது மாதிரி சீரியஸ் மாதிரி இல்லப்பா ஆண்டு சொல்றேப்பா, நான் சீரியஸ் தான் பேசுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டு சொல்லுவாரு, அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு, நான் சொல்ல நம்பு. யாருகிட்ட? ஆண்டு சொல்றாரு. அப்புறம் எப்பா நீ நம்புவா, நம்பு. நீ நம்பலனா அது பிறக்காது. தயவு செஞ்சு நம்பு. பக்க சொல்ல தயவு செஞ்சு நம்பு. ஆண்டு கெஞ்சுறாரு ஆபிரகாம் கிட்ட. ஆண்டு சொல்லிட்டு போய் பேர்லாம் வச்சிருக்காரு. இவர் பேர்லாம் ஆபிரகாம் எல்லாம் சரிதான். சிரிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவரே என்ன ஆண்டவரே சிரிக்கிறான். ஆண்டு பார்த்தாரு, எப்பா தயவு செஞ்சு என்ன பண்ணு, நிச்சயமா சொல்ல தயவு என்ன பண்ண நம்புப்பா, நான் ஆசிரிப்பேன்பா, நீ கவலைப்படாதப்பா, நான் சர்வவல்லமை தேவன், நீ அதை ஏத்துக்கோ. நீ ஏத்துக்கல அப்படின்னா இனி எத்தனை வயசு ஆகும்? 110 தான், 120. கடைசி பாப்பா ஆண்டவர் இவனை வச்சு வேலைக்கு ஆகாதுப்பா, சாப்டர் முடிச்சிரு இவனை, நம்ம என்ன பண்ணலாம் வேற பார்க்கலாம். இப்படி நிறைய பேருக்கு சாப்டர் முடிஞ்சு வர இருக்குது. சொல்றாரு நிச்சயமா தருவேன். என்ன பண்றாரு? ஏன் ஆண்டு மத்த ஆள்னா ஆண்டு கோச்சு இருந்திருப்பாரு. நீ உங்ககிட்ட சொல்லி எனக்கே வெறுத்து சொல்லுதாங்களா, சில வேலை சொல்லி சொதப்பிட்டானா, சேப்பா உங்கள்கிட்ட வேலையை தரமாட்டேன், நானே பண்ணிக்கிறேன் வேலையை, உங்ககிட்ட கொடுக்க நானே பண்ணிட்டு போலாம். நான் ஒரு வேலையை 10 வேலை ஆக்குவேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு வேலையை 10 வேலை ஆக்கிடுவான். இது 10 ரூபா கொண்டு போன கொடுத்தா டபான்னு கீழே போட்டுருவான். அடப்பாய் மனுஷா இப்ப நான் செஞ்சேன். இப்படி ஒரு வேலையை 10 வேலை ஆக்கு. அப்படிப்பட்ட நிலைமை இருந்தா கூட ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் மேல கோபப்படலைன்னா, ஏன்னா ஏன் சூப்பர் ஹல்லேலூயா கைதட்டுப்பாங்க அவருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் திறமைசாலி அல்ல, அவன் உண்மை உள்ளவனா இருந்தா. அவன் நடக்கலன்றது ஓகே, ஆனா அவன் வாழ்க்கையில உண்மை இருந்தது, அவன் பேச்சுல உண்மை இருந்துச்சு. ஹல்லேலூயா. அது தேவன் பாக்குறது. எப்ப இவன் விட்டுட்டு போயிடலாம் அப்படி தோண, இவன் பண்றதெல்லாம் சேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா விட்டுட்டு போலாம் தோணுது. ஆனா என்னன்னா எல்லார்கிட்ட இல்ல உண்மை இந்த மனுஷங்கிட்ட இருக்குது. நான் என்ன அதனால 99 தாத்தாவை என்ன பண்ற ஆண்டவரு வேற வழி இல்லாம என்ன பண்ற பாக்குற. இது 99 தாத்தாவை யூஸ் பண்றதுக்கு 25 வயசு வாலிபனை எடுத்து என்ன பண்ணலாம், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண சொல்லாம இல்லையா? சொல்லாம இல்லையா? அது ஆண்டு ஈஸியான வேலையே இல்லையா? ஈஸியான வேலைதான், நடக்க வேண்டிய வேலைதான். ஆனா 25 வயசு அந்த வாலிபன்கிட்ட உண்மை இல்ல. இந்த தாத்தா கிட்ட என்ன இருக்குது?
உண்மை இருக்கு. தாத்தா வந்து பரவாயில்ல, உன்னை குமரனாக்கியாவது குழந்தைய கொடுத்துடுற. ஆனா உண்மையா யார் இருக்கிறாங்களோ அவனை ஆசீர்வதித்து அவன் நிச்சயம் உயர்த்துவாரு. அல்லேலூயா. அதனால வயசாகுது முடியாது அதெல்லாம் பார்க்காதீங்க. உண்மையா இருந்தீங்கன்னா, கர்த்தர் முன்பாக உண்மையா இருந்தீங்கன்னா, எவ்வளோ வயசானாலும் முடியாம இருந்தா சரிதான், சாத்தியமே இல்ல கூட நீ உண்மையை விடுற வரைக்கும், அல்லேலூயா, நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எப்போது உண்மையை நீங்க இழக்கிறியோ அப்பதான் ஒண்ணு பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம் இல்ல எக்ஸாம்பிளுக்கு, ஓகே, என்னவோ என்ன பண்ணுவான், கடைசி சமயத்துல என்ன பண்ணுவான், நெஞ்சில அம்ப வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருப்பான், உயிர் போகாது. அப்போ ஒரு சொல்லுவாங்க, இதுல சொல்லும் போகும்போது என்ன பண்ணுவோம், மாறு வயசுல போய் கடவுள் வந்து, என்னப்பா இவ சாக மாட்டேங்கிறான், எவ்வளவு அம்பு விட்டா பண்ண மாட்டான். இதெல்லாம் கதை தான். என்ன கதை இது? கர்ணன் கதை இல்ல. எவ்வளவு அம்பு விட்டாலும் பண்ண மாட்டேங்கிறான், இவ சாக மாட்டேங்கிறான். ஏன்? அவங்க தர்மம் அவங்ககிட்ட இருக்குது. தர்மத்தை விடுற வரைக்கும் அவனை சாகடிக்கவே முடியாது. அவன் ஆபிரகாம் என்ன இருக்குதுன்னா, ஆபிரகாம் கிட்ட உண்மை இருக்கு. இந்த உண்மை இருக்க வரைக்கும் அவனால விடவே முடியாது. என்னதான் நீ அம்பு விட்டாலும் அத பல்கு வாங்கிக்கிறான்னு தவிர, பிச்சு போறான்னு தவிர உயிர் போக மாட்டேங்குது. அதனால இவன் 99 வயசு ஆனாலும் உயிர் போக மாட்டுது. குழந்தைய பெற்றுதான் உயிர் போக சொல்லுது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. என்ன பண்றது? அவன் உண்மையா இருக்கிறானே. அல்லேலூயா. அத உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. இப்ப நான் வாழ்க்கை உண்மை இருக்கணும். தேவன்கிட்ட உண்மையா இருங்க. ஜெபத்துல உண்மையா இருங்க. ஆண்டவருக்கு டிம்மி கொடுக்காதீங்க. ஆண்டவரே சோத்ராண்டு ஓடிடாதீங்க. உட்கார்ந்து டைம் எடுத்து பேசுங்க. நிறைய ஜெபம், ஆத்திரம், தோத்திரம், ஆமை சொல்லி அழகா என்ன பண்றாங்க, ஓடிடுது. ஆண்டவரே காலை எழுந்துட்டு, ஆண்டவரே இது ஆண்டு தெரியாதா, ஆண்டவரே வேலைக்கு போற ஆண்டவரே அது தெரியாதா, எல்லாம் தெரியும். போற ஆண்டவரே, ஆண்டவரே பார்த்துக்கொள்ளுங்க, எதை பார்த்துக்கணும் அதே சொல்லிட்டு போ. ஆண்டவரே சோத்திரம், போற பார்த்து எதை பார்த்து, உன்னை பார்க்கணுமா, வண்டியா எதையா பார்க்கணும், பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணு. இதெல்லாம் படிக்கல இறங்க ஜெபம். ஆண்டவரே நான் போயிட்டே இருக்கிற ஆண்டவரே, போய் நீ கூட வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரே. அப்படியே ஆபீஸ் வந்து நான் என்ன பண்றது, உங்களுக்கு ஃபைல் பண்றதா, ஃபைல் உட்காந்து பாக்குறதா, உட்கார்ந்து சனியா உட்கார்ந்து என்ன பண்ண, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவைப்பா, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன மாத்தணும் என் வாழ்க்கையில, என் வாழ்க்கை என்ன குறைவு இருக்கு, எங்க உண்மை உள்ளதா இருக்கிறேன், எங்க கேரக்டர்ல மாற்றம் இருக்கு, எங்க தப்பு பண்றேன், எந்த இடத்துல என்ன பண்றேன், உங்களுக்கு விரோதமா பாவம் செய்யறேன், எனக்கு சொல்லித்தாங்கப்பா. ஆண்டவரே விட முடியல, சில காரியங்களை, சில பாவத்தை விட முடியல, சில குணத்தை மாத்த முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, நீங்க எனக்குள்ள வாங்க. அல்லேலூயா. நான் வாழ போறது இல்ல, நான் மரிச்சிட்டு ஆண்டவர் சிலுவையில, நீங்க வாழ போறீங்க. நான் என்ன பண்றது ஆண்டவரே, உம்முடைய குணத்தினால நான் பேசணும் ஆண்டவரே, என்ன உண்மை பார்க்கணும் ஆண்டவர். இப்படி உங்களுக்குள்ள தேவனை வாழ வைப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஆபிரகாம் என்ன பண்ணான், வாழ்ந்தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்ண, அவனுக்கு தேடி வந்தது. அல்லேலூயா. கொலோசியர் 2:9-10 பாத்தீங்கன்னா, கொலோசியர் 2 12 பேஜ் நம்ம சொல்லிடுங்கப்பா. 12 பேஜ் நம்பர் 2:9-10. ஏனென்றால் பேஜ் நம்பர் சொல்லுங்க. நம்ம ஓகே எடுத்துட்டீங்களா, பக்கத்தை விட்டீங்களா? ஓகே, எதுக்கு பிரச்சனை, நான் விட்டுருவோம். ஓகே ரைட், படிக்கலாமா? ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி வாசம் இருக்குதா? ஒரு சரீரம். ஓகே. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. திருப்படி சத்தம் படிங்க முதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. என்ன அர்த்தம்னா, பிதாவுடைய எல்லா வல்லமையும் இயேசுவாகிய அவருக்குள்ள இருக்குது. இதான் சொல்ல வர இடத்துல. பிதாவுடைய வல்லம், பிதாவை யாரும் பார்த்தது இல்ல அப்படின்னு என்ன பண்ண, இயேசு என்ன பிதாவாக என்ன பண்ண உலக இறங்கி வந்து என்னை பார்க்க யாரை பார்க்கிறான், பிதாவை பார்க்கிற ஆண்டவர். இப்போ ஆண்டவருடைய சகல வல்லமையும் மாம்ச ரூபத்தில் படுது இயேசு கிறிஸ்துமா இறங்கி வந்திருக்குது. ஓகே, அதான் போட்டிருக்கு, அவங்களா வாசமா இருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும்
தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறவர்களாய் நீங்கள் பரிபூர்ணமா இருக்கீங்கள். எப்படின்னா பிதாவுடைய பரிபூர்ணம் இயேசு கிட்ட வந்துருது, இயேசுட பரிபூர்ணம் நம்ம கிட்ட வந்துருது. இதான் சொல்ல வராரு. அப்போ கடைசியில மேலும் துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் தலைவரா இருக்கிற யாரு? இயேசு இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவரா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாமும் அவருக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. பிதா இயேசுக்குள்ள இருக்கிறாரு. நேத்தோட போகும்போது என்ன பண்ணோம், இதை பார்த்தோம் இதுல மெசேஜ்ல. பிதாக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறாரு. இயேசுக்குள்ள யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானுக்குள்ள என்ன பண்றோம்? நம்ம இருக்கிறோம். நம்ம இயேசுக்குள்ள இருக்கிறோம். பிதா அவருக்குள்ள இருக்கிறாரு. எல்லாம் 4 பேர் ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி ஆண்டவரோடு ஒன்றா இருப்பதற்கு தான் இது பழைய ஏற்பாடுல முடியாதனாலதான் அந்த அட்லீஸ்ட் பேரை கூட என்ன பண்ண ஆண்டு உள்ள வைக்கிறார் ஆபிரகாமுக்குள்ள. அந்த பேரை வைக்கும் போதே இவ்வளவு பெரிய ஆற்றல் பிறக்கம் என்றால், இவ்வளவு பெரிய சக்தி பிறக்கம் என்றால், ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை பிறக்கம் என்றால், அந்த பேரை வைத்து ஆபிரகாமுக்கே அது பிடிக்கும் என்றால், அவரையே நமக்குள்ள வைத்திருக்கிற நமக்கு அதை விட அதிகமாக பிறக்கும். அல்லேலூயா. அதை அதிகமாக சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை பார்க்கலும் ஆமேன் நம்ம அதிகமாக என்ன பண்றாரு? காரியங்களை செய்ய வைக்கிறாரு. அல்லேலூயா. ஆமேன். மேல் ஆபிரகாமை விட மேலான ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துக்கிறாரு. பேரை வச்ச ஆபிரகாமுக்கே இவ்வளவு ஆசீர்வாதம்னா ஆண்டு நமக்குள்ள வச்சு நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பேர் வச்ச ஆபிரகாமுக்கே இவ்வளவு ஆசீர்வாதம்னா இப்ப ஆண்டு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? அவருக்குள்ள இருக்கிறோம். அவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? அவர் பிதாவுக்குள்ள இருக்கிறாரு. பிதா எங்க இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பேர் வச்ச ஆபிரகாமுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம்னா என்னது? ஆண்டவரே வச்சு நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்கும், எவ்வளவு நன்மை. அதை நீ என்ன பண்ண உணரணும். அல்லேலூயா. ஆபிரகாமை காட்டிலும் நம்ம விசேஷமானவர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு எல்லா என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு தெரிந்துக்கதான் ஆண்டவர் ஆபிரகாமை வைத்திருக்கிறாரு. ஆனா ஆசீர்வாதம் எல்லாம் ஆபிரகாம் மூலமா இல்ல, இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. ஆபிரகாம் எதுக்கு ஆண்டவர் காட்டுறாருன்னா என்னெல்லாம் இருக்குது, என்ன இருக்குது காமிச்சதுன்னா அதை பாப்பீங்க. என்ன இருக்குன்னு தெரியாம இயேசு கிறிஸ்து மூலமா வருதுன்னா என்ன வருது அதை காட்டணும்ல, அது ஆபிரகாம். அவ்வளவுதான். ஆனால் நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா தான் எல்லாமே கிடைக்குது. அல்லேலூயா. ஆபிரகாமை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அப்ப ஆபிரகாமே நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்க மாட்டோமா? பக்கத்து சொல்லுங்க, ஆபிரகாமுக்கே ஒரு ஆசீர்வாதம்னா ஆமா. வீடு என்ன பெருசா வாங்கி வைங்க, நிறைய பொருள் வாங்க வேண்டி இருக்கும். 2-3 பீர் எக்ஸ்ட்ரா வாங்கி வைங்க, நிறைய பொருள் என்ன பண்ண கொண்டு வர வேண்டி இருக்கும். அல்லேலூயா. நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் பொருள் எல்லாம் நமக்கு சொல்லும் போது இனிக்குது. ஆனா ஆபிரகாம் மாதிரி உத்தமமா இருப்பானா? உத்தமன அவனை மட்டும் விட்டுருங்க, அவங்ககிட்ட உத்தமமா இருக்க மாட்டேன். ஆபிரகாம் மன்னித்தார், லோத்தை மன்னித்தார், அவனை மட்டும் விட்டுருங்க, நான் மன்னிக்க மாட்டேன். அதை மட்டும் முடியாது, மத்தெல்லாம் கொடுத்துருங்க. அதுதான் முக்கியம். அந்த குணம் தான் முக்கியம், அந்த மன்னிக்கிறது தான் முக்கியம், உத்தமம் தான் முக்கியம். அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா எதுவுமே என்ன பண்ணுது? கிடைக்காது. அல்லேலூயா. அதுதான் ஃபவுண்டேஷன். இப்போ வீடு கட்டுறீங்க சொல்றாங்க, ஐயா அடித்தளம் ஃபவுண்டேஷன் கட்டணும் அப்படின்னா ஒரு 5 லட்சம் ஆகுது. கிரவுண்ட் ஃப்ளோர்னா கட்டணும்னா 3 லட்சம் ஆகுது. மொத்தம் 8 லட்சம். ஃபவுண்டேஷன் அதிகமாக போடணும்ல, 5 லட்சம் ஆகும். கீழே 5 லட்சம் ஆகுது ஃபவுண்டேஷன்லாம் போடுறதுக்கு. மேலே வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் ஆகுது. நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 3 லட்சம் தான் இருக்குது. நீங்க சொல்றீங்க ஃபவுண்டேஷன் போட வேணாம், நேரம் என்ன பண்றீங்க? கிரவுண்ட் ஃப்ளோர்ல கட்டுருங்க, நாங்க வந்துடுறோம். கட்ட முடியுமா? கட்ட முடியுமா சிஸ்டர்? அசிபாரம் இல்ல. அசிபா பாக்குற கடை பாக்குறான், 8 மேல 3 வேலைக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? சார் கொத்தனா சார், கொத்தனா சார் என்ன பண்றது? எனக்கு ஃபவுண்டேஷன் வேணாம் சார். 3 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றீங்க? கிரவுண்ட் ஃப்ளோர்ல கட்டிருக்கு. எப்ப கூட வீடு கட்டி ஓரமா உட்காந்துக்கோ, உனக்கு தலைம்போடு வீடே செட் ஆகாது. ஏன்னா ஃபவுண்டேஷன் இல்ல. இது இருந்தாதான் மத்தளம் மேல வைக்க முடியும். அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில குணங்கள் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. குணங்கள் இல்லாம நீங்க ஐஸ்வர்யன் ஆகுது கூடாத காரியம். நீங்கள் குணங்கள் இல்லாமல் ஐஸ்வர்யன் ஆகிட்டீங்கன்னா நீங்க திருநா மாறிடுவீங்க.
குணங்கள் இல்லாமல் உங்களை தேவன் ஆசீர்வதித்தனா நீங்கள் மற்றவங்களுக்கு தப்பான ரோல் மாடல் ஆயிடுவீங்க. குணங்களை முதல்ல தேவன் கட்டமைக்கிறார். கட்டமைத்த பிறகு ஆசீர்வாதத்தை தேவன் கூட கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்படா எதுல வளரணும்பா? என்கிட்ட அது இல்லையே, இது இல்லையே யோசிக்காம, என்கிட்ட அன்பு இல்லையே, என்கிட்ட மன்னிக்கிற குணம் இல்லையே, எனக்கு அழுதுருக்கீங்களா? வட்டிக்காரனுக்கு காசு கட்டணும் அழுதுருக்கீங்க, காசு இல்லையே அழுதுருக்கீங்க, என்னைய குணம் இல்லையே அழுதுருக்கீங்களாப்பா? என்கிட்ட அன்பு இல்லையே, ஐயோ என்ன அழுவுற, என்கிட்ட அன்பு இல்லையே, விட்டு கொடு குணம் இல்லையே, உண்மை இல்லையே கடவுளே அப்படின்னு அழுதுருக்கீங்களா? உண்மை அதுதான் அழுகணும். அதுக்கு அழுதேன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம எதுக்கு அழுகுறோம்? காருக்கு, வீடுக்கு, பிள்ளைக்கு, சொந்தத்துக்கு, காசுக்கு அழுகுறோம். ஆனா உண்மையா அழ வேண்டிய எதுக்கு? குணங்களுக்கு. அது ஆவியின் கனிகள் அழுகணும். அது தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே தானா தேடி வர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அல்லேலூயா. எனக்கு பரிபூர்ணம் கொடு, பரிபூர்ணம் கொடு, பரிபூர்ணம் கொடுனா வேணா 2-3 பூரான் இருக்குது, புடிச்சுட்டா போ சந்தோஷமா. உனக்கு பரிபூர்ணம் வராது. ஃபர்ஸ்ட் உண்மையை கொண்டு என்ன பண்ண வாழ்க்கையில கொண்டு வா. உண்மையா வாழ ஆரம்பி. வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றது? எல்லாம் தேடி வர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குது, டைம் இல்லை சரிங்களா? எழுதி வச்சுக்கொள்ளுங்க. யோவான் 17:10-26. அடுத்த வாட்டி முடிஞ்சா அதை படிச்சுட்டு போகலாம். அல்லேலூயா. ஓகே, எல்லாம் எழுந்திக்கலாமா? அல்லேலூயா. திருநெறா கடந்து போகலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிஷதரத. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். ஆண்டவர் அப்பா தகப்பனே, கேரக்டருக்காக நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே. தகப்பனே, பணம் இல்ல அழுகுறோம். தகப்பனே, கடனுக்கா அழுகுறோம், வியாதிக்கா அழுகுறோம். தகப்பனே, ஒரு காயப்படுத்தின அழுகுறோம் ஆண்டவரே. ஆனால் இது உண்மை இல்லையே என்று ஆண்டவர் நாங்க கவலைப்பட்டது இல்லப்பா. தகப்பனே, நாங்க மன்னிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டது இல்லப்பா. என் அன்பு இல்லையேன்னு கவலைப்பட்டது இல்லை ஆண்டவரே. அவனுக்கு எத்தனை ஏமாத்திட்டேன், ஆனா அதுக்காக நான் கவலைப்பட்டது இல்லை. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டேன், அதுக்காக நான் கவலைப்பட்டது ஆண்டவரே. இதெல்லாம் மாறின ஆண்டவரே. பரிபூர்ண ஆசீர்வாதம் கேட்கிறோம், ஆனா உண்மையா இருக்கணும்ன்றத விட்டுரும் ஆண்டவரே. ஆபிரகாம் தகப்பனே உண்மையா இருந்தான். தாவீது உண்மையா இருந்தான். தேவ மக்கள் எல்லாரும் உண்மையா இருந்தார்கள். தகப்பனே, நாங்கள் உண்மையா இருக்க உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க ஆண்டவரே. உடன்படி பண்ணிருக்கீங்க. ஹல்லேலூயா. 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 திருவிழா என்பது ஒரு சடங்காசார நிகழ்ச்சி அல்ல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்துக்கிறாரு. தேவன் நமக்காக உயிரே கொடுத்துக்கிறாரு. யோசித்து பாருங்க. தன் ஒரே பரண குமாரனை நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுவா. அது நிச்சயம் அல்லவா? தகப்பனே, இந்த சமயத்துல தகப்பனே, நான் உண்மையா இருக்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்க கேட்கலாம். ஆண்டவரே, நான் உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. கணவனுக்கு உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. மனைவிக்கு உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைக்கு உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. தாய் தகப்பனுக்கு உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. வேலை இடத்துல உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மையை காத்துக்கொள்ள உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உண்மை இல்லாமல் ஆண்டவரப்பா சம்பாதித்து எனக்கு தேவையில்லைப்பா. அதெல்லாம் ஆண்டவரை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உண்மை இல்லாம செஞ்சது எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உண்மையா இருக்க உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல நான் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு வேளை எங்க வாழ்க்கையில தேவ விரும்பாத பாவங்களை என் வாழ்க்கை இருக்குதுன்னா தேவனே மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, இந்த மன்னிப்பு ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா. எத்தனை நாள மன்னிங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய ஆண்டவரா தவறான குணத்தை மன்னிங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவையில்லாம அந்த காயப்படுத்த குணத்தை மன்னிங்க. தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல நாங்க நுழையிறத, மத்த வாழ்க்கையை கெடுக்கிறது, மத்த வாழ்க்கையில ஆண்டவரப்பா நான் தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுது அவங்களோட குடும்பத்தை ஏற்படுத்துறது மன்னிங்க ஆண்டவரே. தமாசாக போய் சொல்லி தகட மத்த காயப்படுத்த மன்னிங்க ஆண்டவரே. இதெல்லாம் பாவங்களுக்கு இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு மன்னிக்க முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருவிழா அன்றுக்கு தகுந்தாம எங்க உதவி செய்வதற்காகவும் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஹல்லேலூயா. அவர் காட்டு கொடுக்குற அன்று ஒரு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குதுன்னு சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடம்படி ரத்தமா இருக்குது என்று சொன்னார். ஆம், நாம சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தையும் ரசத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த திராட்சையும்
யார் புசித்து தியானம் பண்றாங்களோ அவர் நியாயத்திற்கு அடைய மாட்டார்கள். கடைசி நாட்கள் அவர் எழுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆம், அதே வேளையில சிலர் இதை சில தவறா எடுத்து பகிரங்கமான சில தவறுகளை பண்ணி தவறான சில தெரிந்தே சில பாவங்களை செய்தபடினால வியாதிப்பட்டார்கள். சில மரித்தும் போனாங்க பார்க்கிறோம். சமயத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே மன்னிங்கன்னு கேளுங்க. இது ரொம்ப ஆசிரியமான ஒரு காரியம். திருவிருந்து எல்லாரும் பங்கு பெற வேண்டிய ஒரு காரியம். நாம் தவறாக பாவத்தை எடுக்க அவசியம் இல்லை. இந்த சமயத்தை ஆண்டவரே எத்தனால கழுவுங்க என்று சொல்லி ஆண்டவரே என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாடல் பாடும்போது நீங்க பாடலோடு சேர்ந்து உணர்ந்து ஆண்டோடு மன்னிப்பு கேட்டு நீங்க பாடுங்கள். இதை வாங்கி கை வைத்துக் கொள்ளுங்கள். கிடைச்ச எல்லாரும் சேர்ந்து என்ன பாடலாம், நாம் பானம் பாடலாம். ஆசீர்வாராக. நன்றி ஆண்டவரே. நாங்க அடிப்பட வேண்டிய இடத்துல எங்களுக்கு நீங்க அடிக்கப்பட்ட ஆண்டவரே. நாங்க பாதிக்கப்பட வேண்டியதுல தகப்பனே, நாங்க சாக வேண்டிய இடத்துல தகப்பனே எங்களை ஆண்டரப்பா கேவலமா ஆண்டரப்பா நடத்த வேண்டிய இடத்த நீர் ஆண்டரப்பா எங்களுக்காக பலியா நீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு உண்மையா இருப்பாண்டவரே. தகப்பனே பிக்கப்பட வேண்டிய ஆண்டப்பா நிலைமை வந்தாலும் தகப்பனே பிக்க ஒப்பு கொடுப்பன தவிர ஒரு நாளும் மதளிக்க மாட்டாண்டவரே. உண்மையா இருப்பாண்டவரே. தகப்பனே எங்களை குணத்துல தகப்பனே வாழ்க்கை முறையில தகப்ப நேசிக்கிறதுல விட்டு கொடுக்கறதுல
உண்மையா இருக்கிறதுல இப்படிப்பட்ட குணங்களில் நாங்கள் ஆண்டவரப்பா வளர உம்முடைய அடிசோட பின்பற்றி உண்மை போல நாங்களும் வாழ எங்களுக்குள்ள தேவனி வாசமா இருக்கீங்க ஆண்டவரை உணர்ந்து பரிசுமான வாழ்க்கை வாழ எங்க உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்ல சேர்ந்து நினைப்பெல்லாம் நம்ம அதை புசிக்கலாம் தினப்பத்தை. தகப்பனே பா, உமக்காக ஆண்டப்பா ரத்த சிந்த வேண்டிய நிலைமை வந்தால் ரத்த சிந்தனை தவிர உன் ஆளாண்டரப்பா மறுதளிக்க மாட்டேன், தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே. உடம்படிக்கை பண்ணிருக்கீங்க ஆண்டவரே. ஆபரகம் உடம்படிக்கை பண்ணிருக்காங்க ஆண்டவரே. ரத்த உடம்படிக்கை பண்ணிருக்கீங்க ஆண்டவரே. எங்களோட தேவன் கல்வாரியில ரத்த உடம்படிக்கை பண்ணிருக்கீங்க. உம்முடைய எல்லாம் என்னுடையது, என்னெல்லாம் உம்முடைய ஆண்டவரே நீ சொல்லி சிறுவில ரத்த உடம்படிக்கையை செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே, அது அடையாளமாக ரத்த நீ கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. திராட்சரசம் அல்லப்பா, இதுவும் ரத்தம். கல்வாரி சிலுவையில ஆண்டரப்பா, மலையில ஆண்டரப்பா, சிலுவையில அந்த ஆண்டவரே வழிந்தோன் ரத்தத்தை ஆண்டரப்பா நாங்க குடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டப்பா, என் சரீரத்திற்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தையும் என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ராட்சசத்தையும் நீ குடிக்கும் போது நியாயத்திருப்பு அடைய மாட்டீர்கள். கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்புன்னு சொல்லிக்கிறாரே தகப்பன். உண்மையாய் ஆண்டப்பா உணர்ந்தவர்களாய் நன்றி உள்ளவர்களாக நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா மக்களுக்காக, உங்க ஓனருக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, அக்கா தங்கச்சிகளுக்காக, கூட பிறந்தவங்களுக்கு என்னவோ செய்றீங்க. உங்க உயிரை கொடுத்த கடவுளுக்கு நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக பேசல, யோசித்து பாருங்க. நம் தேவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? தேவனுக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறோமா? தேவனுக்காக நான் கொடுத்திருக்கிறோமா? தேவனுக்கு ஆத்தும ஆதாயம் செய்திருக்கிறோமா? தேவனுக்காக சில காரியங்களை நம்ம சகிச்சிருக்கோமா? விட்டு விட்டுருக்கோமா? கோவப்பட வேண்டிய இடத்துல நாங்க சகிச்சு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறோமா? மன்னிக்க முடியாத மாறங்களை மன்னித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க தகப்பனே. அப்படிப்பட்ட குணத்தையும் எங்களுக்குள்ளாக உங்க ரத்தம் ஆண்டரப்பா மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ண பானம் பண்ணலாம். அப்பா, எல்டர்ஸ் வரும்போது மனை கொடுங்கள். இல்ல சோத்திரத்துல இருக்கலாம், நன்றி உள்ளவர்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. கல்வாரி நாட்கள் மாத்திரம், நிகழ்ச்சி மாத்திரம் நடக்கலனா, சம்பவமா நடக்கலனா, நம்ம என்றோ மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். என்றோ வியாதியில, பலவீனத்துல, தோல்வியில இறந்து போயிருப்போம். ஆனா நம்மளை காப்பாற்றினாரே. நம்ம காப்பாற்றினது இயேசு ரத்தம். நம்ம உதவி செய்தது இயேசு ரத்தம். நம்மளை வாழ வைத்தது இயேசு ரத்தம். ரத்தத்துக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தகவல் நமக்கு அர்த்தம் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாரா தேவனாமே, நீ பிரியப்பட்டதற்காக உமக்கு நன்றி. தகவனாமே, நாங்க போகும்போது வரும்போது தேவன் கிருபை எங்களோடு இருப்பதற்காக கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. தகவனாமே, உங்களுடைய கருத்துல எங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துறேன். இயேசு நாமத்தால ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியும் ஐக்கியம் அன்னியும் இன்றும் சதாக்கா நம்மோடு இருப்பதாக. சேர்ந்து சொல்லாம ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரியும். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.